ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே ரமலான் தொடர்பான நோன்பு தொடர்பான சில சட்டங்களும், அதுபோல அதாவது ஜக்காத் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இந்த இடத்திலே இன்ஷா அல்லாஹ் ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ள இன்ஷா அல்லாஹ் அதை செய்வதாக உத்தேசம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பு என்பதை பொறுத்த வரைக்கும், அதாவது மவாசிமுல் இபாதத்துகளுடைய அதாவது ஆர்வமூட்டப்பட்ட மாதங்கள், சந்தர்ப்பங்கள், இவைகளுடைய உபதேசங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலுமே ஞாபகமூட்டலாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். காரணம், நம்ம என்றைக்கு புத்தி தெரிகிற வயசு தெளிவு ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்து கேட்கக்கூடிய தலைப்புகளாகத்தான் அது இருக்கும். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் மனிதர்களுக்கு அப்பப்போ சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கு. எத்தனை முறை ஜனாசா தொழுது விட்டாலும் இந்த ஜனாசா தொழுகையில் நிற்கிற டைமில் பலருக்கு என்ன வரும்னா, தக்பீர், முதலாவது என்ன சொல்லணும் சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது என்ன அந்த சலவாத் சொல்லிக்கிறோம், அடுத்தது அல்லாஹ், இப்படி இந்த தர்த்தீப் என்ன செஞ்சிடும் மறந்துடும். பெருநாள் தொழுகையில் எத்தனை முறை இருந்து விட்டாலும் அந்த ஒரு புதிய பெருநாள் தொழுகையில் நிற்கிற டைமில் ஒரு அச்சம் தான் இருக்கும். யாரையாவது முற்படுத்தி நீங்கள் கிட்டத்தட்ட 20 தடவை பெருநாள் தொழுதிக்கிறீங்க, முன்னுக்காக இருந்தால் அதோடு அவருக்கு என்ன செஞ்சிடும், அந்த நிமிடம் எல்லா விதமான சங்கடங்கள் வரக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். அதே போல தான் இந்த மவாசிம் ஹஜ்ஜுடைய அம்சங்களாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பல முறை சென்ற ஒரு சிலர் ஒரு 10-20% அதை கிரகிச்சு உள்ளால என்ன செஞ்சிருவாங்க, பதிந்து கொள்வார்கள். இந்த மனதுக்கு எடுத்துட்டேன்னா அது பெரும்பாலும் நிற்கும். இல்லைன்னா இந்த கூகுள் லொக்கேஷன் போடுற மாதிரி தான், சரியா? அது எங்களுக்கு எவ்வளவு முறை நம்ம போயிட்டு வந்தாலும் நிற்காது. காரணம், நாங்கள் மைண்டுக்கு அதை என்ன செய்யலை, எடுக்கவே இல்லை என்பது தான். இல்லைன்னா நம்ம இந்த பக்கத்தால் தான் போகணும், இதால் தான் போகணும், இதால் தான் வரணும் என்றதை மைண்டுக்கு எடுத்துட்டோம்னா நின்றும். எனவே இந்த அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கான அந்த வணக்க வழிபாடுகள் என்பது நம்ம அவ்வப்போது ஞாபகம் ஊட்டுவது என்பது ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்தல் மூமின்களுக்கு பயனளிக்கும். இந்த இடத்துல வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் கேள்வியாக வரட்டும், அதில் நான் என்ன செய்ய பதில் சொல்கிறேன். மற்றபடி இதில் நம்ம வளமையாக ரமலானில் வரக்கூடிய அந்த இபாதத் சார்ந்த போராட்டங்கள், வணக்கம் சார்ந்த போராட்டங்கள், அதை ஒழுங்குபடுத்துவதில் ஏற்படக்கூடிய ஒரு அம்சங்கள், இதை பற்றிய ஒரு சில வளமையான ஞாபகமூட்டல்களை உங்களுக்கு மத்தியில் செய்யலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுடைய சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த சூழலும் ஆர்வமாக இருக்கும், அந்த சந்தர்ப்பமும் ஆர்வமாக இருக்கும், நேரங்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் இடம் தரும். இறுதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும், சோர்வாக என்ன செஞ்சிடும் அமையும். அதனால தான் அதாவது திறமைசாலிகளுடைய பலகீனமாக நான் முடிப்பதை காண்கிறேன் என்று என்ன ஒரு அறிஞர் சொல்றார். திறமைசாலிகளுடைய பலகீனமாக முடிப்பதை காண்கிறேன் அப்படின்னா ஆரம்பமெல்லாம் என்ன செய்யும், திறமைசாலிகள் எல்லாருமே சமமாக தான் இருப்பாங்க. திறமை யாரு, திறமை இல்லைன்னு யாரும் விளங்காது, எல்லாருமே சமதான. முடிவில் வந்து ஒரு திறமைசாலை பலகீனம் அடைகிறது தான் அங்கே என்ன பிரச்சனை. ஆரம்பங்கள்ல எல்லாரும் சமமாக இருந்தாலும் இது எப்படின்னா அந்த ஓட்ட போட்டி மாதிரி. ஓட்ட போட்டியில் நீங்கள் ஆரம்பத்தில் அரைவாசி வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் என்ன செய்யாது விளங்காது, கடைசிக்கு தான் என்ன செய்யும், யார் கடைசியாக வரப்போறாருன்னு விளங்கும். இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் மாதிரி தான் இந்த ரமலானுடைய ஆரம்பங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஹஜ்ஜுக்கு புதுசாக போறவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவருடைய ஆரம்பம் வந்து அந்த தவாஃபு சாயி எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ அரபா மைதானத்தை தாண்டி மினாவை தாண்டுற சந்தர்ப்பத்தில் அந்த சோர்வு என்ன செய்து விடும், வந்துவிடும். இந்த சோர்வை நிர்ணயம் ஆர்வத்தை எப்படி நிர்ணயம் செய்யறோமோ இந்த சோர்வை நிர்ணயம் செய்யறது தான் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ் தஆலா வந்து என்னது, மினல் முஃமினீன ரிஜாலும் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, மூமின்களிலே சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த வாக்கிலே அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். அவர்களிலே மின்ஹும் மன் கபா நஹபஹு வ மின்ஹும் மன் யன்ததிர், அதிலே தங்களது அதாவது காலத்தை மரணித்தவர்களும் இருக்கிறார்கள், உயிர் நீத்தவர்களும் இருக்கிறார்கள், முடிவை எதிர்பார்த்து இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். வமா பத்தலு தப்தீலா, அவர்கள் எந்த விதமான மாற்றத்தையும் அதில் என்ன செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ஆரம்ப நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் கூட, வணக்க வழிபாடுகளுடைய அந்த ஆரம்ப நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் இறுதி நிலைகள் மாறி போவதற்கு பல காரணம் இருக்கு. எங்களுடைய பிடிமானம் இல்லாமல் போவதற்கு, அதில் எங்களது பிடிமானம் இல்லாமல் போவதற்கு. அதனால தான் இந்த ரமலானுடைய ஆரம்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு தோற்றம் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும்.
அதை நம்ம வளமையாக சொல்வது என்ன, பள்ளி வாயில்களில் வளமையாக தொழுதுட்டு இருந்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட இந்த டைமில் ரமதான் என்ன செய்வாங்க, இவங்களாம் யார் என்று சொல்கிற லெவலில் இவர் கடைசியில் யார் இந்த ஃபர்ஸ்ட்டு சப்பில் வளமையாக நின்று தொழக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கடைசி வரையில் நின்றுருப்பாங்க பரிதாபத்தோடு. ஏன்னா இவங்கெல்லாம் திடீர்னு வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஒரு 8 நாள் 10 நாள் ஆகின பின்னால் நீங்கள் பார்க்கலாம் என்ன இடம் என்ன செஞ்சு கிடச்சிரு அந்த அவர்கள் காணாமல் போயிடுவாங்க. திருப்பி அந்த 27க்கு என்ன செய்வாங்க, அதே நபர்கள் வந்து அந்த 27 இரவுல அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அப்பையும் இவங்க பரிதாபத்தோடு இருப்பாங்க. யாரு அது குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்குது, வளமையாக தொழுகிறவங்களுக்கு அந்த முன்சப்பு கிடைக்காது. இந்த இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா பள்ளியிலே வந்து வித்திரு தொழுகிற அளவுக்கு நேரத்தோடு என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க. இது நல்ல ஆர்வம், இது வந்து நம்ம குறை சொல்லத்தக்க ஆர்வம் அல்ல. ஆனால் இது நீடிக்காததான் என்ன பிரச்சனை, இது நீடிக்காமல் இருப்பது தான் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுறாங்க. என்ன வழிகாட்டுறாங்கன்னா, ஆர்வம் மேலிட்டு வார சந்தர்ப்பத்தில் நம்ம அதாவது பொதுவாகவே வாக்களிக்கிறது, ஆர்வமாக பேசுறது, மகிழ்ச்சியாக என்னது பேசுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. இந்த ஆர்வம் மேலிட்டு புறவு எல்லாம் கவலையாக போயிடுது, புறவு என்ன செய்யும் கவலையாக போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் மாதத்துக்கு 3 நோன்பு பிடிங்க, இல்லை எனக்கு அதுக்கு மேலே எல்லாம் அதுக்கு மேலே சொல்லி சொல்லி வந்து ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அதில் தான் நினைப்பேன்ட்டார். அதுக்கு பின்னால் குர்ஆன் விஷயத்தை சொல்கிற சந்தர்ப்பத்தில் சொன்னார், நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடித்தால் போதுமானது, இல்லை எனக்கு அதுக்கு மேலே 7 என்று சொல்லி 3 நாளைக்கு மேலே 7 பண்ணுவார். அதான் 3 நாளைக்கு குறையோ என்ன செய்ய முடியும், எனக்கு ஓத முடியும் மாட்டார் ரசூலுல்லாஹ். இல்லை 3 நாளுக்கு குறைய என்ன ஓதியவர் விளங்கிக் கொள்ள மாட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. பிற்காலத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா லைத்தனி அஹத்து ருக்ஸத ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ் தந்த சலுகையை நான் எடுத்திருக்க கூடாதான்ட்டார். ரசூலுல்லாஹ் தந்த சலுகையை நான் எடுத்திருக்க கூடாதா, ஏனென்றா மற்றவர்களுக்கு இது அனுமதி, அவர் இழைப்பது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அதை விடுறது அவருக்கு என்ன பெரிய ஒரு சங்கடமான பாரமான ஒரு வேலை. இல்லை ரசூலுல்லாஹ்கிட்ட ப்ராமிஸ் பண்ணினார், ரசூலுல்லாஹ்கிட்ட என்னது எடுத்தது, அதனால இறுதி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க அதில் உறுதியாக இருப்பாங்க, உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் அவங்களுடைய உள்ளம் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் அப்போ சலுகை தந்த நேரத்திலேயே நான் என்ன சலுகை பயன்படுத்தி இருக்கக்கூடாதான்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆர்வமான நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நடுநிலையான பயணத்தை என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அந்த ஆர்வத்தோட செயல்பட வேணாம், மாதத்துக்கு ஒரு முறையாக அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கங்க தான் சொல்றாங்க. அர்த்தம் என்ன, மாதத்துக்கு ஒரு முறையாக நீங்க குறைத்து கொள்ளுங்கள். அதை முதலாம் நாள்ல பாருங்க, நிறைய பேருக்கு தௌராத் இன்ஜீல் இதெல்லாம் படிக்கிற ஆர்வம் வந்து வணங்கிட்டா குர்ஆன் டைம் வந்து நான் ஒரு 4-5 முறை முடிக்கிறேன், அடுத்த தௌராத் இன்ஜீல் மாற்றப்பட்ட வேதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வாண்டு அதை கேட்கிற லெவலில் இருக்கு. ஒரு 10 நாள் போற டைம்ல பாருங்க எல்லாமே தலைகளாக என்ன செஞ்சிரு மாறி தர்ஜுமா வாசிப்பாரு. இன்னும் சிலரை நான் கண்டிக்கிறேன்டா பலவிதமான தர்ஜுமா எடுத்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரமதான்ல ஆரம்பத்தை இன்றைக்கு முழு குர்ஆனையும் ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்கிறது, எல்லா மொழிபெயர்ப்புகளையும் கம்பேர் பண்ணி முடிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கும், ஓதுறதே பெரிய போராட்டமா என்ன மாறிவிடும். அப்போ அதை நிலைச்சிருப்பாங்க சிலவங்க, 3 முறை 4 முறை குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்க, அவனை சந்தேகப்படுறது இவன் முடிச்சிருப்பானாண்டு. இவர் எடுத்த போக்குல இவர் பின்னுக்காயிட்டாரு, 4 முறை முடிச்சேன்னு சொல்றவட சந்தேகப்படுறது. இமாம்கள் ஒரே நாளில் குர்ஆனை முடித்தார்கள், இமாம்கள் மீது சந்தேகம். சரியா, அதே போல குர்ஆனுக்கு முரணாகி டைம்ல அவர் முடிக்கலாம் அப்படின்றது. ஏன்டா இவன் பலகீனப்பட்ட உடனேயே எல்லாரும் பலகீனமானவர்கள் இடத்துக்கு என்ன செய்யுது வாருது. ஆர்வமா வார நேரத்தில் 50 நேரத்தை ரசூலுல்லாஹ் மாட்டினாங்கன்னு நினைக்கிற கவலை வரும். 50 நேரத்தோடு 5 நேரம் மாத்தினாங்க தானே, அந்த 50 நேரத்தை மாத்தினாங்கன்னு கவலை வார லெவலில் என்ன செய்யும் இவர வேகம் இருக்கும். பிறகு 5 நேரம் ரசூலுல்லாஹ் எடுத்தாங்கன்னு நியாயம் என்ன செய்யும் விளங்கும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் ஆர்வம் வார டைம்ல ரசூலுல்லாஹ் குறைச்சி ஒரு நடுவு கொண்டு வர. நீங்க என்ன செய்யுங்க, மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய குர்ஆன் ஓது. இல்லை என்னால முடியும் என்றார் சொல்லக்கூட உண்மையா தான் சொல்றாரு, ஆனா நிலைக்கலாமா என்றது. அப்ப முதல் அம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லிகுல்லி அமலின் ஷரத், ஒவ்வொரு அமலுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், அதுல ஒரு வேகம் இருக்கும். எல்லா அமலுக்கும் எல்லா விதமான ஆர்வத்துக்கும் ஃபத்ரத் ஒரு சோர்வு இருக்கும். இது உலகத்துல நீங்க எதுலையும் எடுக்க எல்லா விதமான ஆர்வத்துக்கும் ஒரு சோர்வு என்ன செய்யும் இருக்கும். எனவே நீங்க ஃபஸத்திது வகாரிபு, நெருங்குங்கள், சரியான பாதையில் போக அதை தேர்ந்தெடுங்கள், அதுல மிதமிஞ்சி என்ன செஞ்சிட வேண்டாம், போய்விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, ஒரு பெண்ணை பத்தி பேசப்படுது, அந்த பெண் நிறைய வணக்கசாலி ஆகிறார், அப்படி தொழுறாங்க, அந்த மாதிரி வணங்குறாங்க என்று சொல்லப்படுற அளவுக்கு வந்துட்டு. இப்ப நீ நம்ம தனியை வணங்குறது ஓதுறது என்று ஒரு பக்கம்,
அவருடைய பேர் வருது எப்படி வருது? நிறைய தொழுகிறவங்க, அப்படி தொழுவாங்க என்ற அந்த பேர் எடுபடு. அப்ப இந்த நிலையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் உங்களில் சிறந்தவர் அல்ல. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அலைக்கும் பில் அமாலி பிமா துதீகு, உங்களால முடிந்த என்ன செயல்களை நீங்க என்ன செய்யுங்க. நீங்கள் சோர்வடைய வரைக்கும் அல்லாஹ் உங்கள் விஷயத்துல சோர்வடைய மாட்டான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய சோர்வு என்பது என்ன? உங்களுக்கு ஈடாக இருக்கு. அல்லாஹ் தஆலா சோர்வடைகிறது இல்லையே. அல்லாஹ்வுடைய சோர்வு நீங்க சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா சோர்வு தான். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அடியானுடைய சோர்வுக்கு நிகராக என்ன செய்யுது, அது என்ன செய்கிறது, வருகிறது. அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தம் நமக்கு தெரியாது. அது என்ன யதார்த்தம் தெரியாது. இந்த சிபத் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, ஹதீஸ்ல வரக்கூடிய ஒன்று. அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த ஆர்வத்தை நிர்வகிப்பதற்கு முதலாவது அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு மேலிட்டு வருதோ அதை ஒரு நிலைக்கு என்ன இதை டெய்லி செய்யலுமா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஆர்வம் நல்லது. ஆனா அந்த ஆர்வத்தை முழுசா இல்லாமல் இருக்கவும் கூடாது, ஒரு இடத்துல நிறுத்திடும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, தொடர்ந்து செய்வதற்கான முயற்சி என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அதுல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃதலுல் அமால் அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பத்ஹா, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுதாங்கன்னா அதை தொடர்ந்து செய்வாங்க. சில தொழுகைகளை தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்ட ரசூலுல்லாஹ் சமுதாயத்துக்கு காணாம செஞ்சாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் சுன்னாவை, ரசூலுல்லாஹ்ல சக்தி அதிகம், ஈமான் அதிகம், இபாதத்துடைய நிலை அதிகம். அதனால மக்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்கிறதுக்காக வேண்டி தனியே போய் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. குறிப்பா அசருக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகை, அசருக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு மறைச்சாங்கன்னா எங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் அசருக்கு பிறகு 2 ரக்காத்தா என்று நினைக்கிற அளவுக்கு அதை என்ன செஞ்சுக்குது, மறைந்து கூடாது. புகாரில வருது, ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் 2 தொழுகைகள் விட்டதே கிடையாது. சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத்து, அசருக்கு பின்னால 2 ரக்காத் சுன்னத்து. சில அறிஞர்கள் எந்த அளவுக்கு முடிவுக்கு சொன்னாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் என்ன உரிய 2 ரக்காத் அப்படின்னாங்க. மற்றவர்களுக்கும் பொதுவானது தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இதை கடைபிடிச்சு நான் கடைபிடிக்கிற மாதிரி கடைபிடிச்சிருவாங்களோ என்பதற்காக ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்தார்கள், அதாவது மறைத்தார்கள். இரவு தொழுகை, இந்த ரமலானுடைய மாதிரி ஒரு காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க இப்னு அப்பாஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ் பக்கத்துல தொழுதாங்க படிச்சிக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து நிக்கிறான். இந்த இரவு தொழுகையில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் நிக்கிறான். பக்கத்துல என்ன, ரசூலுல்லாஹ் இங்க தொழுறா, கொஞ்சம் ஒரு ஆள் பின்னால நிக்கிறாங்க. நின்ற உடனே சில மக்கள் வந்து சேர்றாங்க. சேர்ந்து எந்த சத்தமும் ரசூலுல்லாஹ் காட்டல. ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, பின்னால என்ன செய்றாங்க, ஃபஃபாத்தின, பின்னால ஒரு குரூப் என்ன ஃபாலோ பண்ணி தொழுதுன்னு ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க, சுருக்கிட்டாங்க தொழுகை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தொழுகையை சுருக்கினார்கள். அனஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நாங்க பின்னால நின்றது உங்களுக்கு விளங்கிச்சான்னு சொல்லி, அதனால தான் நான் சுருக்கினேன் நாங்க சொல்லலாம், அதனால தான் நான் சுருக்கினேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அர்த்தம் என்ன, ரசூலுல்லாஹ் பின்னால மாஷா அல்லாஹ் இவ்வளவு பேர் வந்த, நீங்க 4 பேரா வந்தீங்க, இன்னொரு 4 பேர் காணாம ரசூலுல்லாஹ் கவலைப்படல. ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இது என் சமுதாயத்துக்கு கஷ்டமாகிடும், அதுக்கு பிறகு பாவமாகிடும். அல்லாஹ் கடமையாக்கினான்னா அது பாவமா போயிடும். இதான் ரசூலுல்லாஹ்வோட சிந்தனையில இருந்து. ரசூலுல்லாஹ் இந்த பார்வை எங்களுக்கு எதை சொல்லி தருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை எதை எங்களுக்கு சொல்லி தருது, கடமையாக்கப்பட்டு விடுமோன்ற அச்சமும், அதுக்கு பிறகு என் உம்மத்துக்கு ஏலாம் போயிடும். இப்ப கடமையாக்கப்பட்டா நல்லதுதான் நினைக்கணும், கடமையாக்கப்பட்டா அப்ப 5 நேரம் மாதிரி இதையும் தொழ வேண்டி வரும், அதை ரசூலுல்லாஹ் நினைக்கல. அதாவது ரசூலுல்லாஹ் மனதில் இருக்கிற அந்த வார்த்தை என்ன விளங்குதுன்னு சொன்னா, சோர்வு தான், எப்பையும் தோல்வி அடைவார்கள், செஞ்சுக்கல மாட்டாங்க, இறுதி வரைக்கும் நிலைக்க மாட்டாங்க என்றதான். சஹாபாக்கள் யாராவது அந்த மாதிரி போட்டி போட்டா ரசூலுல்லாஹ் அதை உணர்த்திடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறாங்க, மகரிபுக்கு நிறுத்தாம அடுத்த நாள் சஹருக்கு நிக்காம அதுக்கு அடுத்த நாள் மகரிப் வரைக்கும் என்ன செய்யறது, தொடருது. இந்த சஹர்ல அடுத்த மகரிப் வரைக்கும் சஹாபாக்கள் இதை பார்த்து என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன, இல்ல வேண்டாம், நீங்க என்ன செஞ்சிருக்க, செய்ய வேண்டாம், எனக்கு என்ன செய்யுது, அல்லாஹ் புறத்திலிருந்து உணவும் பானமும் கிடைக்குது, அதான் உடல் சக்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், எனக்கு தாரான்றான். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் செய்றாங்களே அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க. இதை நிறுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கடா, கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் சஹாபாக்களால என்ன முடியல, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி இதை செய்யலாம், இதை வேணும் என்ன செய்ய வேண்டாம், நான் உங்களை போல அல்ல இந்த விஷயத்துல, எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை செஞ்சுக்கிறான், தந்திக்கிறான், நான் செய்கிறேன், அதான் உங்களை விட நான் கடமைப்பட்டவர், நான் செய்கிறேன், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்னா. அதாவது ரசூலுல்லாஹ் நிறைய அமல் செய்ய பார்க்கறாங்க, அப்படித்தான் ஒரு நல்ல மனிதராக இருக்கிற டைம்ல நிறைய அமல் செய்ய பார்ப்பாங்க. அப்படி செய்யற டைம்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனை, இப்ப நாங்க அமல் செஞ்சா ஃபாலோ பண்ற கடமை இல்லை யாருக்கும், ஆனா ரசூலுல்லாஹ் அமல் செஞ்சா பின்னால மக்களுக்கு என்ன, அதை ஃபாலோ பண்ற ஒரு பகுதி வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அமலும் செஞ்சுக்கல, அதனால மறைச்சி காணாம இந்த மாதிரி அமல் செஞ்சாங்க, இந்த சமுதாயம் சோர்வடைஞ்சிருமோண்டு. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நாங்க எப்படி நடந்து கொள்றோம்னா,
எங்களுடைய மனநிலை திடீர்னு இப்படி ஒரு பயான் நல்ல முறையில் கேட்டு உணர்வு பெற்று அன்றைக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்பிடுறது. அன்றைக்கு எல்லாரும் திருந்தினோம். இவர பார்வையில் என்ன, அன்றைக்கே எல்லாரும் திருத்திடணும். ஒரு அரை மணி நேரம் பார்க்கறது, வீட்டில் வைஃப் படுக்கிறா, பிள்ளைகள் படுக்கிற, இவனோட எப்படி வாழ்க்கை மார்க்கம் நல்லா இருக்கு, சுபஹானல்லாஹ், இரவு தொழுகையும் இல்லை. இவர் நேற்று வரைக்கும் அப்படித்தான். இவர் இன்றைக்கு ஒரு பயான் கேட்டு உணர்வு பெற்றது நல்லது. அப்போ கொஞ்சம் காலம் போகணுமே, சரி கொஞ்சம் காலம் போகட்டும். 5 நேரம் தொழுறாங்க தானே, வித்திர தொழுறாங்க தானே, ரைட், நம்ம கொஞ்சம் காலம் என்ன செய்வோம் போவோம். அதுக்கு புறவு சொல்லணுன்றது இல்லை. இவருக்கு அது ஃபாலோ பண்ண, உடனே ஃபாலோ பண்ணணும். எழுப்பி விடுறது, மனைவிக்கு தெரியும் பாப்போம் எத்தனை நாள் அப்படின்ட்டு அவங்க நாங்கள போயிடுறது. அவங்க வளமையாக எழுப்புற 4:30 வித்திர தொழுற மக்களாக இருக்கு. இவர் கொஞ்சம் நேரம் தூக்கம், திருப்பி கொண்டு போய் எழுப்பி விட்டா நீ வீட்டில் இருந்துருவேன், நான் வெளியே 1000 வேலை இருக்கேன்னு சொல்லி என்னது அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நடக்குதா இல்லையா? அப்போ இந்த ஆர்வ நிர்வாகம் என்றது எல்லாரிடத்திலுமே ஒரு தலைகீழா நிற்கிறது. ரசூலுல்லாஹ் எப்படி நடக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஆயிஷா தான் கால் நீட்டி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போகிற டைமில் காலைக்கு என்ன செய்வாங்க, அதாவது இந்த ஒரு தள்ளி விடுற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்வாங்க, காலை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு முன்னால் நடந்த எப்படி இருக்கும், நமக்கு முன்னால் இப்படி நடந்த, நம்ம தொழுகிறதே ஏற்கனவே போராட்டம் இப்லீஸோட போராடிங்கன்னா தொழுது கண்டிக்கிறது, சரியா? அதில் காலும் நீட்டுப்பட்டிருந்தா அடுத்த இது நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பழமையாக கால் எடுக்கிறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வித்ர் தொழுகிற டைமில் எழுப்பி விடுவாங்கன்னு ஒரு வித்ர் தொழுகிற நேரத்தில் எழுப்பி விடு, எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கணும். எனவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னா, இந்த 2 பகுதி ரமலானுடைய பகுதிக்குள்ள போறோமா, ஒரு வேகத்தோட போகும் உண்மை. ஆனா அந்த வேகத்தை ஒரு விவேகமா என்ன செய்யணும், நம்ம கொண்டு போகணும். சாதாரணமாக என்ன செய்யறது, பெரிய சிரமங்களை வரவழைச்சிக்கலாம, பெரிய பொறுப்புகளை தலையில போட்டுக்கலாம, இப்படி ஃப்ரீயா இருக்கணும். ரைட், இரவுல நம்ம அதாவது 11 ரக்காத்து தொழுகிறது. இப்ப நிறைய பேர் பிந்திய இரவுல தொழுவோம் அப்படி என்று ஆசைப்பட்டு முதல் நாள்ல இருந்தே பிந்திய இரவுல தொழுகிறவங்க இருக்கிறாங்க, நல்ல பழக்கம். ஆனா ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவர் மறுபடியும் முந்திய இரவுல அவரும் தொழுதுக்கிறார். என்னடான்னு பார்த்தா பிந்திய இரவுல தொழுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 இரவுகள் பிந்திட்டு என்ன தொழுகை இல்லை, சரியா? அதனால 5 நேர தொழுகையும் மிஸ் ஆயிரும் போல இருக்கேன்னு சொல்லி இந்த உம்மத்தே மறுபடியும் இஷாவுக்கு பிறகு தொழ ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, அந்த காரண பட்டியலில் அவர் வந்து சேர்ந்துருக்கார். இந்த உம்மத்தை தொழுது இஷாவுக்கு பிறகு தொடர்ந்து தொழுது தானே தராவி, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குமா இல்லையா? அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் அது திரும்பி இருக்கு. அந்த ரீசனுக்குள்ள இவர் வந்து என்ன செஞ்சிடறாரு, சேர்ந்து கொள்கிறார். அப்ப எனவே இது முதலாவது பகுதி என்னடா, நாங்கள் ரமலானுக்குள்ள நுழைகிற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்வ நிர்வாகம் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வழி. ஒரு நாளைக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கணும், நமக்கு ஆர்வம் அப்படின்னு விட்டுறதில்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுக்கு குறையாம நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுக்கு குறையாம ட்ரை பண்ணணும். அதுக்கும் சிலர் வந்து நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 4 பக்கம் என்ன செய்ய ஓதிட்டு வாங்க, அது சரி வராது. ஏன்னா நம்ம வந்து ஆர்வம் வார டைம்ல ஓரளவுக்கு எடுத்துக்கின்றோம், சரியா? அதுக்கு ஒரு சோர்வு வந்து ஒவ்வொரு தொழுகை பின்னாடி 4 பக்கம் வேண்டா நடக்கக்கூடிய காரியம் உண்டு. அது அல்ல. என்ன காரணம்னா, காலையில் ஒரு ஆர்வம் இருக்கும், அல்லது இஷாவுக்கு போகிற ஒரு ஆர்வம் என்ன செய்யும், தராவி தொழுது முடிஞ்சு ஒரு ஆர்வம் இருக்கும், நோம்பு திறக்கிற நேரத்தில் என்ன செய்யும் ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த நேரங்கள் உங்களுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். ஆனால் பகலுடைய நேரங்கள், துகருடைய நேரங்கள், சில டைமில் ஒரு இந்த மாதிரி கட்டத்தில் ஆர்வம் இல்லாமல் என்ன செய்யலாம், போகலாம். அதே 4 பக்கத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, மெயின்டைன் பண்ணலாம். போகும். கிடைக்கிற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஓதிக்கணும். ஆயிஷாலாம் ஒரு வளமை வச்சாங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னுக்கால அவங்களோட ஹிஸ்பா ஓதுவாங்க. தூங்குறதுக்கு முன்னுக்கால அவங்க ஹிஸ்பா ஓதுவாங்க. நிறைய மக்கள் நைட்டில் தான் என்ன செய்வாங்க, அந்த ஹிஸ்பா ஓதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரத்தினர்கள் இரவுல குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. ஹதீஸ்லே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் நஸிய ஹிஸ்பஹு ஃபில்-லைல் மினல்-லைல், இரவுல தான் ஓதி வரக்கூடிய பங்கை யார் மறந்து விடுகிறாரோ, அந்த ஹிஸ்பை மறந்து விடுகிறார், ஃபகரஹு ஃபீமா பைனல் ஃபஜ்ரி வல்-லுஹர், அடுத்த நாள் அவர் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் அதை ஓதினால் குதிப கஅன்னமா கரஅஹு ஃபில்-லைல், அவர் இரவுல ஓதியது போல அவர் எழுதப்படுவார். மிஸ் ஆகி வளமையா ஓதுறவர் வளமை ஒன்று வச்சு அவருக்கு அது தப்பினவர் திருப்பி ஃபஜ்ருக்கு போறவங்க இருந்து லுஹருக்கு இடையில என்ன செஞ்சிடறார், ஓதினால் இரவுல ஓதியவராக அவர் என்ன செய்வார், அதாவது எழுதப்படுவார் அப்படின்னு வருது. அப்ப இது ஒரு இயல்பான ஒரு அம்சம். எனவே ஆர்வத்தை நிர்வகித்துக் கொள்றதுக்கு நம்ம ஒரு இலகுவான ஒரு வழிமுறை ஏற்படுத்திக் கொள்ளணும். ஆர்வமான நேரங்களை என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து செய்வதற்கு பழகணும். ஆர்வமான நேரத்தை தொடர்ந்து செஞ்சிருவோம். அதே நேரத்தில் வந்து சோர்வான நேரத்தில் கொஞ்சம் போராட வேண்டி வரும். அந்த போராட்டத்தில் நம்ம கடமைகளை எல்லாம் தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அந்த போராட்டம் வரும். அந்த இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை நிறுத்திக்கிறார். அவன் எத்தனை நோன்புகளை பார்த்திருப்பான், எத்தனை மக்களை பார்த்திருப்பான், எவ்வளோ அனுபவங்களை கீழே உள்ள அங்கத்தவர்களோட எல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருப்பான். அதனால ஆர்வமான டைம்ல எல்லாம் இப்லீஸ் கொஞ்சம் ஒதுங்கி தான் என்ன செய்யறான், இருக்கிறான், கொஞ்சம் விட்டுருவோன்னு சொல்லி. இப்போ ரமலான்ல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் இருந்தாலும்
சைத்தானியத்தான வேலையெல்லாம் நடக்குதே இல்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சைத்தானே கெட்டு போறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்லீஸ் நல்லவனா தானே இருந்தான், அவன் நல்லா போறதுக்கு இன்னொரு இப்லீஸ் இருக்கலே, அவன் கெட்டு போறதுக்கு அதுக்கு இருந்ததா காரணம் மனோ இச்சை. அவனிடத்துல இருந்த மனோ இச்சை. இந்த மனோ இச்சை தான் இப்லீஸ் என்ன செஞ்சது, முதலாவது வழி எடுத்தது. இப்லீஸ் எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடிய இடமும் எது, மனோ இச்சை தான். அந்த மனோ இச்சையை தூண்டி விடுகிறதா. எனவே மனோ இச்சையில இப்லீஸுடைய எல்லா ரெக்கார்டும் இருக்கு, இப்லீஸுடைய எல்லா பதிவுகளும் இருக்கு. இப்லீஸ் இல்லாது விட்டாலும், ஷைத்தான்கள் இல்லாது விட்டாலும், அந்த ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி தந்த வழிமுறைகள் இருக்குது, அந்த வழிமுறையால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வெளியே வரத்தான் செய்கிறோம், அதால தூண்டுபடத்தான் என்ன செய்கிறோம். எனவே இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா மனிதர்களையே அந்த சைத்தானிய விஷயங்கள் பதிந்து போனவர்கள் இருப்பாங்க, அவர்களுடைய தூண்டுதலும் ஒரு காரணம். அரபு கவிதையில சொல்லுவாங்க என்னது, வக்கும் திம்ரம் ஃபி ஜுனூதி பின் ஜுனூதி இப்லீஸ். நான் ஒரு காலத்துல இப்லீஸ்ல ஒரு படையில இருந்தேன். காலம் போக போக இப்லீஸ் என்ன படைக்கு வந்துட்டாரு வணங்கிட்டா. காலம் போக போக என்னது, சாரா இப்லீஸும் மின்ஜுந்தி, இப்லீஸ் என்னுடைய படையில வந்து சேர்ந்துறான், நம்மளே ஒரு டேலண்ட் ஆகிக்கிறான். என்னது, எந்த படையில வந்து என்ன சேர்ந்துட்டான்ற மாதிரி சில மக்கள் நம்முடைய சூழலை செய்வாங்க, இருப்பாங்க. அந்த கோர்ஸெல்லாம் முடிச்சவங்க அதை அவர்கிட்ட போய் கேட்டீங்க, நீங்க ஒரு ஆர்வமா தொழுவுறீங்க, தராவி தொழ போறீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த டைம்ல தொழுது ஒரு பிரயோசனம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் தான் தொழுது, அவர் வீட்டில் தொழுது நீங்க பாக்குறதும் இல்லை, சரியா, யாருக்கும் தெரியாது. சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னா இவர் அவரை நம்பி இவர் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா 2 பேரும் தூக்கம், 2 பேரும் என்ன தூக்கம். இது கோர்ஸ் கொடுத்துட்டு போனது யாரு, சைத்தான் விளங்கிட்டா. 2 பேருமே தூக்கமான நிலை வைக்கிறது, 2 பேரும் சந்திச்சுக்கிறது. இவருக்கு அவர்ல சந்தேகம் தொழுதிரிக்க, பெரும்பாலும் இவரை தொழுதிரிக்க வாய்ப்பு இல்லை, அவர் இவரை சந்திச்சுக்கிறது தொழுதிரிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு 5-6 பேர் இருக்கிற டைம்ல யாராவது ஒரு ஓப்பனா சொல்லிடுவாங்க, இப்படி தொழுது பாரு, நானும் சொல்ல தானே எனக்கும் தொழுது படலைன்ட்டு பார்த்தா ரமதான் ஃபுல்லா உத்தம் தொழல. அதுல அந்த நேரத்தில் தொழ நினைச்ச ஒரு டீமே தொழுது இல்லைன்றது அப்பதான் என்ன செய்யுது, தெரிய வருது. இந்த மாதிரி நடக்கிற டைம்ல தொழுகையாளர்களை பத்தி என்ன செய்யும், நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இவங்கெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகளில் உண்டாக்கக்கூடிய இந்த ஆர்வ நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தான். எனவே மிக பிரதானமாக நம்ம அதாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம், ஆர்வத்தை நம்ம கவனமாக நிர்வகிக்கணும் என்றது. கவனமாக நிர்வகித்தல் என்றால் என்னென்றால், எங்களால் என்றைக்கு முடிந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்கி கொள்றோம். குறைச்சல்ல, அதிகமாக தான். அந்த என்றைக்கு முடிந்த ஒரு பகுதியை உருவாக்கின பின்னால அடுத்த கட்டம் சோர்வு அதுலேயும் வரும், அதுலேயும் ஒரு சோர்வு கொண்டு வரும். அந்த சோர்வு விஷயத்துல நம்ம மிகவும் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு போராட்டம் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம போராட்டம் கொண்டு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலைமையில நமக்கு என்ன செய்ய வரும். சஹாபாக்களுடைய நிலைமை பாருங்க, பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், பல யுத்தங்கள்ல ஷஹீதானவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துக்கு பின்னுக்கால வெற்றிகள் கூட்டிட்டு போற டைம்ல அவங்க அந்த சோர்வை வெளிப்படுத்துறாங்க. சஹாபாக்களே சொல்றாங்க, முஸ்அப் பின் உமைரை ஞாபகப்படுத்தி பலரை ஞாபகப்படுத்தி எங்களுடைய நிலம் அதுக்கு பிறகு மாறிட்டு என்று கவலைப்படுறாங்க. ஏன்னா இறுதி நிலை வசதியெல்லாம் அதிகரிச்சுட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற டைம்ல தியாகத்துக்கு ரெடியா இருக்கும். எல்லாம் வந்த பின்னால அதுல ஒரு போராட்டம் என்ன செய்யும், மனதுக்கு வர ஆரம்பிக்கும். எனவே அந்த இறுதி போராட்டம் ஒன்று இருந்து கொண்டிருக்கும். அந்த சோர்வுடைய நிலையில அதுலையும் நம்ம மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்மிடத்துல எப்போ நம்ம சூழ நல்ல முன்மாதிரிகளை வச்சுக்கிட்டு கூட அந்த ஆர்வம் நிலைக்கும். நல்ல முன்மாதிரிகள் ஆர்வப்படக்கூடியவர்கள் போன்றவர்களோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா என்னது, அதாவது அவர் இந்த வர்காவு மஅர்ராகின் வகும் மினஸ் சாஜிதீன் விளங்கிட்டா. அதே போல என்ன, அதாவது ருக்கு செய்கின்றவர்களோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. சுஜூது செய்கின்றவர்கள் நீங்களும் என்ன செய்யுங்க, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஉன ரப்பஹும், உங்களோட நஃப்ஸை கொண்டு போய் இறைவனை வணங்கக்கூடியவர்களோடு பொறுமையாக என்ன செய்ய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களது வழி எங்களுக்கு என்ன செய்ய காட்டு என்று சொல்லி நல்ல விஷயம் என்றது குர்ஆன் ஹதீஸ் தான். ஆனா அந்த குர்ஆன் ஹதீஸை சுமந்த இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் எல்லா இடங்களையும், அவர்களோடு இருங்க, அவர்களை பார்த்து நடங்க, அவர்களோடு பொறுமையா வச்சுக்கங்கன்றது முன்மாதிரிக்கா. ஒரு முன்மாதிரி என்றது பெரிய ஒரு ஆர்வம். நமக்கு சூழ இருக்கிற டைம்ல நம்ம யாரை வைத்து இருக்கிறோமோ அதை வச்சுதான். இப்ப நம்மளே சூழ உள்ள அங்க இங்க இருக்கிற எல்லாருமே இபாதத்துல சோர்வானவர்களாக இருந்தா நம்ம தான் சஹாபி அந்த இடத்துல. நம்ம என்ன நினைப்போம்டா, இவர்களை விட அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஹைரா வச்சுக்கிறான், இப்படியே பழகிடுவோம், இப்படியே நம்ம பழகிடுவோம். அதே நேரம் நம்மளுக்கு மேலுள்ளவங்களாக இருந்தா, நம்மளால வந்து சஹாபாக்கள் படிக்க நம்ம வந்து அதே முன்மாதிரிகள் எடுப்பதனால நம்ம சஹாபி ஆகாது விட்டாலும் சரி, எங்களோட தரம் என்ன செய்யுது தெரிய வந்துட்டு கொஞ்சம் ஆர்வப்படுகிறோம். எனவே நல்ல ஆர்வமான செய்திகளை, நல்ல ஆர்வப்படக்கூடிய மக்களை, அதுக்கான ஒரு திட்டம் போடக்கூடிய மக்களோடு நம்ம இருப்போமாக இருந்தால் நம்மளே அந்த பகுதியில் என்ன செய்யலாம், கொண்டு போய் விடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு சில பகுதியை சொல்லி நான் கேள்விகளுடைய பகுதிக்கு வருகிறேன். என்ன அப்படின்னா, சோர்வுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ நாம சொன்ன மாதிரி இந்த ஆர்வ நிர்வாகம், சோர்வு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, நல்ல மக்களோட இருந்து கொண்டிருக்கிறது, கெட்ட அந்த சிந்தனைகள் இந்த மாதிரியான வராமல் நடந்து கொள்றதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும்,
நம்மளோட ரமதானுடைய நடவடிக்கைகளை நம்மளை கொண்டு போய் சோர்வில் என்ன செய்யும் போட்டுரும். சஹாபாக்களுடைய ரமதான் வந்து எதில் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு செய்தியை நீங்கள் எடுத்து பாருங்கள். எதில் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா வணக்க வழிபாட்டில், இபாதத்தில். நம்ம எதில் வித்தியாசமாகிக்கணும்னு சொன்னால் அந்த மாதம் தான் உணவு மாதம் மாதிரி. பசி மாதம் எதுவோ அந்த மாதம் தான் உணவுக்குரிய மாதம் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிருது மாறிது. பெண்கள் இபாதத்து செய்யறதுக்கான எந்த வாய்ப்புகளையும் கொடுக்காத லெவலில் அதை என்ன செஞ்சிருது மாறிடுது. சரியாக பகல் 3 மணிக்கு ஆரம்பித்தா சுப 3 மணிக்கு தான் முடியுது. என்னன்னு பார்த்தா இஃப்தார் ஃபங்க்ஷன். இஃப்தார் இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டாலே எல்லாமே என்ன செஞ்சிருது பிரச்சனையாக இருக்குது. ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டா அவங்க அது செய்யணும் இது செய்யணும் எல்லாமே நோம்பாளிக்கு நோம்பு திறக்க வைத்தல் என்று சொல்லி இருக்கிற எல்லா பலகீனமான அதிகளை சொல்லி விளங்கிட்டா. அப்படி ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ நோம்பு திறக்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு நன்மை என்னது இருக்குது? ஏன் அவருக்கு நோம்பு திறக்க வழி இல்லை, வசதி இல்லை, ஏற்பாடு இல்லை. பள்ளிகள் ஏற்பாடு செய்கிறாங்க, போகிறவங்க வாரவங்க என்ன வழிப்போக்கர்கள் அங்கே வந்து என்ன செய்வாங்க நோம்பு திறப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க நோம்பு திறப்பாங்க, நன்மை இருக்குது. இது அப்படி இல்லை. அவன் வந்து அதை வச்சு நம்ம வந்து இந்த KFC வைப்போம் இஃப்தார் விளங்கிட்டா, அல்ல நம்ம வந்து என்ன செய்வோம் பர்கர் அது வைப்போம். அவங்க இஃப்தார்னு வளமையாக நோமலாக தான் வைப்பாங்க. இதில் பெருமை இப்போ எது இந்த ஒரு நல்ல பெரிய லெவலில் வைக்கிறதுன்னு சொல்லி போயிடும். அதுக்கு கலெக்ஷன் வேறு என்ன அல்லாவுடைய பாதையில் இஃப்தார். எதுக்கு இஃப்தார் ஹதீது இந்த ஹதீதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் வைக்காது, இடம் சம்பந்தம் இல்லை. எதுக்கு நம்ம என்ன செய்யலாம் உணவளிக்கலாம். ஏழைகளுக்கு உணவளித்தல நோம்பாளிக்கு நோம்பு திறக்கிறதுக்கு உணவளிக்கிற மிக சிறப்பான அமலண்டை பொதுவாகவே விளங்குதே இல்லாமல் இருக்கிறதுல அது ஓகே. அது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்காக பார்த்து என்ன செய்யணும் கொடுக்கணும். இது என்னடா பிள்ளைகள் எப்படி சொல்லிட்டு போகுதுன்னா அம்மா வீட்டில் உள்ள இஃப்தாரை நான் வைக்கணும், நான் பள்ளி போயிட்டு இஃப்தார் செஞ்சுட்டு வரேன்றான். வீட்லையும் ரெடி அங்கேயும் ரெடி, இதே எடுத்துகிட்டு வந்துடுறது அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறது. இதில் என்ன இருக்குது உணவு வீண் முறை தானே இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை அளவுக்கு போயிட்டு உண்மையிலேயே பெரிய ஹதீஸ்களுடைய அடிப்படையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பு திறக்க வைக்கிறதே விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுல எதுவுமே சஹர் செய்ய வைக்கிறது. ஏன்னா தசஹரு இன்ன பிஸ்தூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்க, சஹர் செய்வதில் உங்களுக்கு என்னது அதாவது பரக்கத்து இருக்கிறன்னு வந்தீங்க. நோம்பாளி நோம்பு திறத்தலில் சந்தோஷம் இருக்குன்னு வந்தீங்க தவிர நோம்பு திறத்தல் ஒரு தண்ணியோட குடிச்சிட்டு அவர் போயிட்டார் அதை பற்றியான ஆர்வம் ஊட்டல் எதுவுமே செய்யலை வரல. எனவே மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த உணவு என்ற சப்ஜெக்டை மேக்சிமம் குறைக்கப்படும். சமுதாயத்தில் குடும்பத்துக்குள்ள அங்கே இங்கே குறைக்க பாருங்க. எந்த பக்கத்தையாலாவது அது ஒரு நல்ல ஐடியா மாதிரி கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் அதில் உண்மையாக சோர்வாகுவீங்க, பெண்களும் சோர்வாகுவாங்க. காரணம் அவ்வளவு சாப்பாடு திண்டு 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 எல்லாம் முடிச்சவர் வந்தவருக்கும் சேர்த்து நம்ம அவருடைய பாதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அவன் இவ்வளோ செஞ்சு அவர் சாப்பிட்டு தானே ஆகணும். எல்லாம் சாப்பிட்டா ஒரு நாளில் முடியறது இல்லை. இன்றைக்கு அவருக்கு 40 வயசு 50 வயசு நோய்கள் நிறைய இருக்கிற, கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் இருக்கிறது ஏறணும். ஒரு கிழமைக்கு அவர் என்ன செய்யறாரு இபாதத்தெல்லாம் போயிடுது. டோட்டல் வணக்க வழிபாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிருது போய்விடுவதை பார்க்கணும். ஒரு மனிதன் நிரப்புவதிலே மிக மோசமானது வயிறு என்ன சொல்லுவோம், நிரப்புவதிலே மிக மோசமானது வயிறு. சோர்வு உண்டாக்கிறோம். நிறைய சோர்வை உண்டாக்கிட்டா எப்படி வணக்க வழிபாட்டில் நம்ம போய் நிற்க போகிறோம், எப்படி போய் அதில் நம்ம தொலை போகிறோம் என்றதை நீங்கள் நினச்சி பாருங்க. அதெல்லாம் சரியாக ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரே நேரத்தில் நடக்குதுன்னா இஃப்தார் சிலருக்கு நம்ம பகல் சாப்பிடலை காலை சாப்பிடலைன்ற ஞாபகத்திலே நிற்குது சரியா. அதை அப்படியே இஃப்தாரில் செஞ்சு நைட் சாப்பிடணும் அப்படி என்று தொழுது முடிச்சுட்டு எல்லாம் வந்து முடிஞ்சு தராவிகளை நிற்கிற சந்தர்ப்பத்தில் 2 ரக்காத்தில் இந்த பொட்டில் உடைக்கிற சவுண்டு நீங்கள் பாருங்க. ஒரே ஒரு 2 ரக்காத்தான் தொழுவிப்பார். அவர் தொழுவிச்சது ஒரு 3-4 நிமிஷமாக தான் இருக்கும். சலாம் கொடுத்ததோட தொழுகையில் பொட்டில் உடைக்கிற சவுண்ட் தான் என்ன செய்யும் கேட்கும். என்ன இவ்வளோ பெரிய பொட்டில் உடைக்கிறான்னு அவ்வளோ பெரிய ஒரு ஜிஹாது செஞ்சு முடிச்ச ஒரு உணர்வு அது. பெரிய ஒரு போராட்டம் முடிஞ்சிட்டாரு. எத்தனை ரக்கா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட அவ்வளவுக்கு மறந்தது. எத்தனை ரக்கா தொழுது ஒரு மயக்கம் சாப்பாடு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. உணவு தான் என்ன காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் முடிச்சு நம்ம சஹர் இதே நிலைமையில போய்கிட்டு இருப்பதை பார்க்கிறோம். இதுல நோம்பாளியின் அசாயிபு ஃபி இபாதத்தின் வலவுக்கான நாயிவன் ஒரு தைவான ஹதீஸை சொல்லிவிட்டாங்க. நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அவர் என்னது கிளம்புவாரு சரியா. நோம்பாளியும் தூக்கமும் வணக்கமே என்று சொன்னதோட அவர் என்ன நினைக்கிறார், சரி நம்மளும் இபாதத்தில் தான் நினைக்கிறோம். லுகர் கிளம்புவார், ஆனால் அதுக்கு இடையில இபாதத்தில் தான் நினைக்கிறாரு. அதனால அவர் அப்படியே நின்றுட்டார். தூக்கத்தை வணக்கம்னு சொல்லி அவங்க எலும்புறத்தை தான் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ என்று குர்ஆன்ல வருது. அவர்களுடைய என்ன அதாவது அந்த படுக்கைகளை விட்டு அவருடைய விழாக்கள் விலகும் குர்ஆன்ல வருது. இது என்ன தூக்கமும் என்ன வணக்கமேண்டு சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் உத்தல குமில்லைல இல்லா கலீலான்றான். ஹதீஸ் எப்படி வந்திருக்கிற குணம் சேர்த்திக்கிறாங்கன்னா தூக்கம் தான் என்ன வணக்கம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்ன செய்யுது இபாதத்தை என்ன செய்யுது பாலாக்குது. சரியாக ஒருத்தர் திட்டமிடுவதாக இருந்தால் நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு திட்டத்தில் சரியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் குறிப்பாக உணவு விஷயம் இதில் நம்ம சரியாக இருக்கலைன்னா சஹரில் அதே போல் இஃப்தாருடைய விஷயங்களில் சரியாக இருக்கு. சாதாரணமாக உணவு எடுத்துட்டு நோம்பு திறக்கிறது ஒரு இடத்துக்கு போகிற அது பிழையல்ல. ஏற்பாடுகளை பெருசாக்குறது, ஏற்பாடுகளை பெருசாக்கி பெண்களுடைய இபாதத்தை முழுமையாக செஞ்சிருது
இல்லாமல் ஆக்கிறது. அதுல மனைவிட்ட சொல்றது அந்த ஷரீக் ஃபில் அஜ்ர் என்ன, நீங்க கூலியில நீங்களும் பங்காளி என்றது. கூலியில பங்காளி ஆகுது சரியா. கூலியில பங்காளின்னா என்ன, நோம்பு துறக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இதுல பங்காளி அப்படின்னு சொல்லிடுறது. இதெல்லாம் ஒரு பிழையான தவறான நடவடிக்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பகலுடைய நேரத்தை, இறுதியான பகுதி, பகலுடைய நேரத்தை கழிப்பதற்காக என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, பகல் நேரம் போகிறது விளங்குதில்லை. இப்போ வேலைக்கு போகிறவங்க வளமையாக போகிறவங்கன்னா பரவாயில்ல. இந்த அரபு நாடுகள் என்ன பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, நோன்பு காலத்தில் அவங்களே என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. இவரால் என்னன்னு தெரியாது. ஊர்களில் பொதுவாக என்ன வளமை, அந்த டைமில் தான் சைத்தானியத்தான விளையாட்டுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. இருக்கக்கூடிய செஸ் இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நோம்பாளியுடைய என்ன நேரங்களை போக்குறதுக்காக வேண்டி இப்ளீஸ் அந்த டைமில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தான் அது. அதை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, பழக்குது. அந்த பிள்ளைகள் டைமை போக்குறதுக்காக வேண்டிய பெற்றோர்கள் தூங்கி இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் காலையில் எழுப்பி என்ன விளையாட ஆரம்பிக்கிறது. அல்லது இப்போ ஃபோன் தந்திருக்குது, அது இல்லாட்டி ஃபோன், அது கிரம். இந்த கிரமில் பெரியவர்கள் எல்லாம் விளையாடக்கூடிய பார்க்குறோம். நல்லா மார்க்கம் அது இதெல்லாம் இருக்கு. நைட்டு 11 மணி ஆகாட்டு விளையாடுறாங்க. சில ஊர்களில் விளையாட்டு முஸ்லீம்கள் நோம்பண்டாலே மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சு வந்துருக்கு. அதாவது வீதிகளில் விளையாடுறது, சத்தம் போடுறது. அந்த நாளில் அவங்க தூங்குற டைமே அந்த தூக்கத்துக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பான ஒரு மாதமாக வரக்கூடிய நிலைமையில நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் பிழையான நடவடிக்கைகள். இதை நம்ம பிள்ளைக்கு பழக்கக்கூடாது. நம்மளும் அதில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. குர்ஆன ஓதணும், நல்ல விஷயங்களை பேசணும். இல்லையா நம்ம மௌனமாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிற அமைப்புல நம்ம நடந்து கொள்ளணும். வீணான விஷயங்களை பிள்ளைக்கும் பழக்காம மற்றவர்களுக்கும் பழக்காம இருந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த பிள்ளை என்ன செய்ய அப்படியே இவர் நினைக்கிறார். காரணம் இவருக்கு என்ன செய்யறது தெரியாது. அதனால பிள்ளைகள் என்ன செய்ய இவர் என்ன யோசிச்சுட்டு சரி பிள்ளைகள் எதையாவது விளையாடட்டும் அப்படின்னு வளமையான மாதங்கள்ல செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ரமதான்ல அதை என்ன செய்யணும், தவிர்க்க வைக்கப்படும். அதை செய்யாது. ரமதான் என்ன செஞ்சிரு, அதாவது பூட்டி விடு அப்படின்னு சொல்லி சிலர் நல்ல முறையில் ரமதான்ல, அதாவது ரமதானுக்கு பின்னால் உள்ள மாதங்கள்ல அவர்கள் பிழை எழுகிறார்கள் என்பது உண்மை. அதில் சோர்வடைஞ்சிறாங்கன்றது உண்மை. பலர் ரமதான் ஆரம்பத்தில் அந்த கட்டுப்பட முடியாததுக்காக வேண்டி கம்ப்யூட்டர் டிவி கட்டி அல்மாரி மேலே வைக்கிறாங்க. ஃபுல்லாக ஏடா இருந்தால் சரியாக வராதுன்னு ஃபோனை ஒன்றும் செய்யலாது. அதை தூக்கின மேலே கொண்டு போய் வச்சிருது. சரியா பெருநாள் நாள் இறங்கி என்ன செஞ்சிருது வந்துடுது. இது அவங்க அந்த நாளில் செஞ்ச சரியானு கேட்டால் சரிதான். ரமலானுடைய மாதத்தில் தங்களைய கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு செஞ்சது சரியானு கேட்டால் அதுக்கு அல்லாட்ட கூலி உண்டு. ஆனால் அவங்க தொடராமிக்கிறது என்ன, அது பிழை. அந்த அளவுக்கு கொண்டு போய்க்கவும் கூடாது. மேலுக்கு போகிற அளவுக்கு என்ன கொண்டு போய்க்கவும் கூடாது. ஏன் நம்ம இந்த உலகத்தில் தானே வாழணும். அப்போ செட்டிலைட் விட்டு உடையாம ஏழாது. எல்லாம் செட்டிலைட் இருக்கிறதா இப்போ என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ டிவியை மேலே வச்சு என்ன பிரயோசனம், ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ என்ன கீழே ஏறி நம்ம பழகிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு பயிற்சி நம்ம எடுத்திருக்கணும். எடுக்காம இந்த மாதிரி நடந்து கொண்டது பிழை. எனவே இந்த 6-7 அம்சங்கள், அதாவது எப்பொழுதுமே ஆர்வம் என்பதை நம்ம நிர்வகிக்கக்கூடிய அந்த தன்மை, ஆர்வத்தை ஆர்வத்துக்கு ஏற்ப மாதிரி கொண்டு போனீங்கன்னா புறவு இருக்காது. அதில் கவனமாக இருக்கு. இரண்டாவது வளமைப்படுத்திக் கொள்வது. சோர்வான ஒரு டைம் கொண்டு வரும், அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு பழகி கொள்வது. மூணாவது நல்ல முன்மாதிரிகளை நம்ம மனசை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வழிகளை நம்மளோட என்ன செய்வது, நம்ம வைத்துக் கொள்வது, பழகி கொள்வது. இது மிக பிரதானமான அம்சங்கள்ல உண்டு. அதுக்கடுத்து நம்மளை சோர்வுபடுத்தக்கூடிய அமைப்பிலான செயல்பாடுகள், இந்த உணவு இது போன்றவைகளை கவனமாக இருக்கிறது, தூக்கம் போன்ற விஷயங்களை கவனமாக இருப்பது, அது போன்ற வீணான விளையாட்டுக்கள் இவைகள் நாங்களோ மற்றவர்களோ என்ன அதில் பழகிவிடாமல் மிகவும் கவனமாக இருப்பது என்பது எங்களது ரமலானுடைய மற்ற விஷயங்களை சிறப்பான முறையில் கொண்டு போவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது நம்ம சொல்றது ஒருவேளை 1, 2, 3 நோன்புகளில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எப்படி உடையிறதுன்னு சொல்லி முடிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கும். போயிற டைம்ல சில நிர்பந்தமான விஷயங்களை உண்டாக்கிடுவாங்க. வளமையாக கொடுத்துட்டு வர்றது எதுவும் செய்யலாதுன்ற ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கும். சரியா? அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கேட்டுட்டாங்க அதனால எதுவும் செய்யலாதுன்னு ஆரம்பிக்கும். அல்லது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போன கடமைக்கு நம்மளும் ரிட்டர்ன் என்ன கொடுக்க வேண்டியன்னு ஆரம்பிக்கும். இதுல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா ஒரு கேப் கொடு. வளமையா ஒரு ஜூஸ் ஓதிட்டு வருவாங்க. 2, 3, 4, 5 நாள் ஒரு 5 ஜூஸ் முடிச்ச உடனே 6 நாள் மிஸ் ஆயிடும். நாளைக்கு 2 சேர்த்து என்ன செஞ்சுருவோம். அதான் முதல் கட்டம், முதல் படி. அதான் நாளைக்கு 2 சேர்த்து ஓதிடும். என்றைக்கு அவன் முடிவெடுக்கிறானோ அவன் இனி என்றைக்கு ஒன்று ஓதலை, அவன் நாளைக்கு எப்படி 2 சேர்த்து ஓதுவான். ஆனா இப்ளீஸ் கொடுக்குற வாக்குறுதி தான், ஓதலாம், எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன், சரியா, எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். அதனால தான் ரமதான் நுழையிற எல்லாரையும் நீங்க பாருங்க, இந்த ரமதான ஒழுங்கா பயன்படுத்துறது, முழு ஆர்வத்தோடு நுழைகிறது. சரியா 27, 28 இதுவும் போச்சு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2026 ரமதான சிறப்பாக பயன்படுத்தவும் இப்ப முடிவெடுத்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரியா? இந்த மாதிரியான நிலைமைக்கு வரக்கூடிய காரணம் இந்த சோர்வு உணர்வு. இது எல்லாத்தையும் முழுமையாக இல்லாம நிறைய துவா செய்யணும்.
நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம சிந்தனை ஐடியாக்கள் எடுத்து விட்டாலும் அந்த அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக், அல்லாஹ்வுடைய என்ன வலவுலான் சம்பத்தினாக்கள் அக்கதை கித்த தர்க்கணும் இலையும் செய்யணும் கலீலா. நபியை உங்களை நாம் உறுதிப்படுத்தி இருக்காத விட்டால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருப்பீங்க, அங்கே சரிந்து போயிருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். தஸ்பீத் யார்கிட்ட வரணும்? அல்லாஹ்ட்ட. அதனால அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப், இதயங்களை பிரட்டுகின்ற தஸ்பீத் கல்பி அலா தீனி, என்ற தீனை உண்ட மார்க்கத்தில் என்ன செய், என்னுடைய கல்போட மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவேன்னு அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் தௌஃபீக் என்ன கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலான இப்போ முதலாவது நாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள், இதுல இருந்து நம்ம சிறப்பான முறையில் பயன்படுத்துறது, வித்தியாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாக எங்களால் எது முடியுமோ அல்லாஹ் தஆலா என்கிட்ட நிறைய எதிர்பார்க்கல, நிறைய டைம் இரவுல பயன்படுத்துறான்னு எதிர்பார்க்கல. எங்களால் இங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நம்ம தராவி தொழுகிறோமா, முடிச்சிட்டோமா, திக்ர்கள் இருக்கு, குர்ஆன் ஓதலாம், நல்ல வார்த்தைகள் பேசலாம், உபதேசங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது நம்ம வீணான எதுவுமே பேசாம பாவங்களை தவிர்த்தா மட்டும் என்னது போதும் என்ற லெவலில் நம்ம நடந்து கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமை செஞ்சமென்றாலே பெரிய ஒரு நன்மையாக என்ன செய் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இன்ஷாஅல்லாஹ் இதுக்கு பின்னால் கேள்வி பதிலுடைய பகுதி, ரமலான் தொடர்பான கேள்விகளும் ஜக்காத் தொடர்பான கேள்விகளும் சொல்லி. பெண்கள் சைடில் மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம், எடுப்போம். நீங்கள் சொல்லும்போது நோம்பாளிக்கு திறக்க வச்சா நன்மை இருக்குன்னு சொல்லி அதில் லைஃபான ஹதீஸை சொன்னீங்க, அது உண்மை? அப்போ நோம்பாளி திறக்க கூடாதா? அதாவது என்னன்னு சொன்னால், நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல் என்பது சம்பந்தமாக, நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தால் இப்படி நன்மை உண்டு சம்பந்தமாக பல அறிவிப்புகள் வருது. அதில் ஒன்று மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு அஜ்ருஹு மித்லு, அவரை போட்டு, அதாவது யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய கூலி போல இவருக்கு என்ன செய்யும், நோன்பு திறக்க வைக்கிறவருக்கு கூலி கிடைக்கும். மின் கைரி ஐயன் குச மின் உஜூரிஹிம் ஷைஆ, அந்த மின் அஜ்ரிஹி ஷைஆ, அந்த நோம்பாளியுடைய நோம்பில் எந்த விதமான கூலியையும் குறைக்காம, நோம்பாளி நோம்பில் எந்த இதையும் குறைக்காம. இது தஃப்தீரு ஸாயிம் என்ற இந்த அறிவிப்பில் இது வருது. இது பலகீனமான ஹதீஸ், இது வந்து பலகீனமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் வந்து இன்கிதா, ஒரு துண்டிப்பிருக்கு அந்த அறிவிக்கக்கூடிய நபித்தோழருக்கும் அதுக்கு பின்னால் அறிவிக்கக்கூடிய அந்த அத்தா இப்னு அபி ரபாஹ் என்ற அந்த அறிவிப்பாளருக்கும் இடையில ஒரு இன்கிதா, அவர் இவரை சந்தித்ததாக இல்லை. இது பல அறிஞர்கள் என்ன இந்த ஹதீஸை பலகீனமான தாயிஃபான ஹதீஸ் என்று இமாம் முக்கைலி அது போல இன்னும் பின்னால் வந்து நிறைய அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஹதீஸை பலகீனம் என்று சொல்லிக்கிறாங்க. என்றால் இந்த ஹதீஸில் ஒரு ஆளை நோன்பு திறக்க வச்சா அவருக்கு இவ்வளோ பெரிய நன்மைகள் என்ன செய்து உண்டு அப்படின்னா, அவரோட தண்ணி கொடுக்குறாரு, தண்ணி கொடுத்தா என்ன அவருக்கு அவர் நோம்பு குடிச்ச முழுமையான கூலி உண்டு. அது போல இந்த ஹதீஸ் லைஃப் என்றதுனால பல அறிஞர்கள் வந்து இவருடைய செய்தியை என்ன செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. லைஃப் என்றதுனால இஸ்னாதில் ஏன்னா ஒரு ஆள் வந்து நோம்பே பிடிக்கல, நோம்பே என்ன செய்யல பிடிக்கல, அவருக்கு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு தண்ணி கொண்டு கொடுத்தோன்னே அவரோட டோட்டல் கூலி உங்களுக்கு கிடைக்குதுன்னா எப்படி? அது ஹதீஸ் லைஃப் என்றதுனால சரியா, சஹீஹ் அந்த கதை இல்லை. இப்போ என்னன்னா ஒரு ஆள் நோம்பு பிடிக்கிறாரு, அவருக்கு எல்லா வசதியுமே இருக்குது. இந்த ஹதீஸ் அதான சொல்லுது, வசதி இல்லாமல் சொல்லலை, நிபந்தனை சொல்லலை. எப்படி இருந்தாலும் சரி நல்லா எல்லாம் இருக்குது. நீங்கள் உடனே இப்போ என்ன செய்யணும்னா ஒரு கப் தண்ணியை கூட என்ன செஞ்சிடணும், அவருக்கு கொடுத்துடணும். அவர் குடித்தா டோட்டல் நன்மை உங்களுக்கு என்ன செஞ்சது வந்துடும். நீங்கள் பெரிய ஏற்பாடெல்லாம் என்ன செய்ய தேவை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லுது. இப்படியான ஒரு சப்ஜெக்ட் இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனால் ஹதீஸ் இஸ்னாத் ரீதியான அறிவிப்பாளர் ரீதியாக பலகீனமானது. இன்னும் வரக்கூடிய மற்ற இதை இருக்கிறதுல நல்ல பலமான செய்தி, அதாவது நோம்பாளி நோன்பு திறக்க வைத்தல் என்பதில் இருக்கிறதுல பலமான செய்தி இது மட்டும்தான் சரியா. மற்றபடி வேறு ஹதீஸ்கள்லாம் வருது எப்படின்னா, நம்ம ஏழைகளுக்கு உணவளித்தல் இருக்குது. ஏழைகளுக்கு உணவளித்தல் இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த அடிப்படையில் இதை எடுத்துக்க நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா, நோம்பாளி ஒருத்தர் ஏழை ஆகிக்கிறார், அவருக்கு வசதி இல்லை, அந்த ஏற்பாடை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூலி உண்டுன்னு மட்டும் என்ன செய்யலாம், உங்களுக்கு சிறப்பான கூலி நிச்சயமா இருக்கும், சிறப்பான கூலி ஒன்று நிச்சயமா இருக்கும். இதை விட சிறப்பு ஒரு ஆளுக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு சஹர் என்ன செய்யறது, ஏன்னா ஒரு நன்மைக்கு உதவி செஞ்சவருக்கு அது போன்ற கூலி இருக்கிற வேற ஹதீஸ்ல என்ன செய்து வருது, மந்தல்ல அலா ஹைரின் கஃபாயிலிஹி, நல்ல விஷயத்தை யார் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் அதை செய்யறது போல கூலி உண்டு வருது. அப்ப நோம்பு முடிக்கிற விஷயத்துல ஒரு நோம்புக்காக தூண்டுறார், நோம்பு முடிக்கிறதில்ல, நோம்புக்காக தூண்டி சஹருக்கு ஏற்பாடு செய்யறார் ஒருத்தர், அவங்க நோம்பு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த ஏழைக்கு. அப்ப அவருக்கு என்ன செய்யும், அந்த நன்மை என்ன செய்யும் கிடைக்கும். இது பொதுவான அடிப்படைகள். அதனால ஆனா இந்த லைவான ஹதீஸை விடாம இருக்கிறான். ஏண்டா இது தெளிவாக நேரடியாக அதுக்கு சரியா இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க. சரி, இப்படி சொல்லி எடுத்து என்ன நடக்குது, ஏழைகளா பார்த்து தேடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த லைவான ஹதீஸை வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் பார்வையில சஹீஹ்னு வைங்க, அதை எடுத்து கொடுத்து ஏழைகளா நடக்குது இல்லை. அந்தந்த அமைப்பு அந்தந்த ஃபங்க்ஷன் அவங்க பெரிய லெவலில் இஃப்தார் ஃபங்க்ஷன் நடத்துறது தான் நடக்குது. வேற எந்த நடக்குது, மனசு திறந்து யாருக்கா வேற ஏதாவது சொல்லலுமா,
ஏழைகள் கஷ்டப்பட்டவர்களுக்காக இந்த இஃப்தார் பங்கிடப்படுதுன்னு ஃபங்க்ஷனுக்கு தான் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனால நன்மை இருக்கின்றதுக்கு காரணமா அமைஞ்சது இந்த ஹதீஸ். வீட்டில் ரமலான் அல்லாத காலங்களில் எத்தனையோ ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது. யாரும் அதுக்கு சொல்லலை உங்களுக்கு வலிமா கொடுத்த கூலிக்கு, உதுகியா கொடுத்த கூலிக்கு, சதக்கா கொடுத்த கூலிக்குன்னு யாரும் சொல்லலை. அந்த உறவுகளை சேர்ந்து நடத்தலன்றதோடு அது முடிஞ்சிடும். ஆனால் இங்கே ரமலானில் நோன்பு திறக்க வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் எதா மாறிடுது, அவருக்கெல்லாம் எந்த கூலி, அதாவது நோன்பு திறக்க வச்ச கூலியாக மாறக்கூடிய இடத்துக்கு எப்படி வருது? இந்த ஹதீஸ்ல ஏதாவது வர. அப்போ இது பலகீனமான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ். இதை வந்து என்ன நம்ம எடுக்கலாம். ஆனால் ஒரு ஆள் அப்படி விரும்பினார், உண்மையிலே நன்மை செய்ய விரும்புகிறாண்டா, கஷ்டப்பட்டவர்களை தேடி அவங்களுக்கு உணவை என்ன செய்ய, இஃப்தாரை கொடுங்க. பள்ளிகளில் ஏற்பாடு செஞ்சால் சிறப்பு காரணம்டா ஃபங்க்ஷனாக ஏற்பாடு செய்யறது இல்லை. வளமையாக முந்தைய காலத்துலேருந்தே பள்ளிகளில் இருக்கு. சாதாரணமாக ஒரு 20-30 பேருக்கு ஏற்பாடு இருக்கு. அது காரணம் திடீர்னு வரவருக்கு, ஒரு வழிபோக்கு இருக்கு, அந்த பள்ளியில் உள்ளவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் வந்து அதில் உட்கார்ந்து நோம்பு திறந்துருக்கும். அது எவ்வளோ பெரிய வரக்கத்தான வேலை. அந்த மாதிரி வேலைகளை செஞ்சா பாரு. இப்போ அந்த பள்ளியில் இஃப்தார்னு ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ஒரு இஃப்தார்னா பின்னால என்னமெல்லாம் நடக்கணும்ன்ற லெவலுக்கு ஆகிட்டு. அந்த ஆரம்பத்தில் செஞ்சுட்டு வந்தாங்களே அழகான அந்த வரக்கத்தான இஃப்தார், அது போயாச்சு. ஏன்னா இந்த படம் வந்து இறங்கிட்டதுனால அதை காணும், அந்த வரக்கத்தை அதை காணும். அப்போ இதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் பாராட்டிக்கிறவங்க செய்யுது. அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வ அகல தஆமக்குமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. இது பல இஸ்னாதுகள் எடுத்து பார்த்தா இது ஹஸனான தரத்தில் வருது. உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டுமாக, அது இது, உங்களிடத்திலே நோன்பாளிகள் நோன்பு திறக்கட்டுமாக, உங்கள் உணவை நல்லவர்கள் உண்ணட்டுமாக, மலக்குமார்கள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யட்டுமாக என்று ரசூலுல்லாஹ் ரமலான் அல்லாத டைம்ல ஒரு வீட்டுல சாப்பிட்ட டைம்ல இந்த துவா செய்யறாங்க. இதுல என்ன விளங்குனா, ஏண்ட வீட்டுல ஒரு நோன்பாளி ஒன்று வந்து நோன்பு திறந்தா அது எனக்கு சிறப்பு. அவ்வளவு இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது. நோன்பாளியெல்லாம் கூட்டு என் வீட்டுல நோன்பு திறக்க கொடுங்க சப்ஜெக்ட் அதுல இல்லை. ஒரு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், நோன்பாளிகள் வந்தீங்கன்னா நான் 5 பேருக்கு நோன்பு திறக்கிறது நான் என்ன செய்கிறேன், நான் இருக்கிற டைமில் அவங்க 5 பேருக்கு நோன்பு திறக்கிறது சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்தா ஓகே. ஆனால் நீங்கள் பிடிச்ச நோன்புட கூடிட்டு அமைப்புக்கு அவருக்கு கிடைக்குமென்ற செய்தியெல்லாம் இதில் என்ன இல்லை என்னத்தை புரிஞ்சுக்கிறோம். எனவே இஃப்தாரு சாயிம், நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்தல் என்பது மார்க்கத்துடைய பொது விதிகளின் அடிப்படையில் வரும். எப்படி வரும்னா, கஷ்டப்பட்டவருக்கு, ஏழைக்கு, இல்லாதவருக்கு, தேவையுள்ளவருக்கு வரும். சரியா? எல்லாருக்கும் என்ன செய்யாது, வராது. ரெண்டாவது, இவருடைய கூலி போல அவருக்கும் கூலி கிடைக்கும் இடத்துக்கும் அது என்ன செய்யாது, அது வராது. சுண்ணத்து நோம்பு ஒருத்தர் பிடிக்காம இருக்குது சரியான இது. திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கிறவருக்கு ஒரு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு விடுறது, திங்கக்கிழமை நோன்பு நம்ம நமக்கு வந்துடும். அப்புறம் வியாழனுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு விடுறது, அதெல்லாம் வந்துடும். மாசத்துக்கு 3 நோம்பு பிடிக்கிறாரு, அதுக்குரிய ஏற்பாடுக்கு இஃப்தாரை கொடுத்து விடுறது நன்மை. அப்புறம் முஹர்ரம்ல முக்காவாசி நான் பொறுப்பு எடுக்கிறேன். சரியா? முஹர்ரம் ஃபுல்லாக நான் நோம்பு பிடிக்கிறேன், ஷாபான் ஃபுல்லாக நான் தான் பொறுப்பு. நோம்பு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு நோம்பு பிடிக்க வேண்டிய அவசியமே என்ன இல்லை. எந்த அளவுக்கு இல்லையா இஸ்லாம் சத்தியம், ஒருத்தர் சத்தியம் செய்யறாரு, தவறான முறையில் சத்தியம் செஞ்சு அதை நிறைவேறாட்டி எடுத்து நோம்பு பிடிக்கணும், 10 நோம்பு பிடிக்கணும், அதை 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். 3 நோம்புக்கு 3 நோம்புக்கு பதிலாக 10 ஏழைக்கு உணவளிக்கணும்னு வருது. 10 ஏழைக்கு உணவளிக்கணும் மட்டும் வந்தது 3 நோம்புக்கு சமமாக வருது, இஸ்லாம் சொல்லுது. அது கூட கூலியில சமமான என்ன தெரியாது. இது எப்படி சமமாயிடுச்சு? வெறும் தண்ணியை கொடுத்தோடனே ஒரு நோம்பு கொண்டு. சரியா? இது 10 ஏழைகளுக்கு முழு நேர உணவு கொடுத்தாலும் அது சமமானு கூட அந்த ஹதீஸ்ல என்ன செய்யல, வரவில்லை என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காரணம். அதனால பொது விதிக்கு அடிப்படை ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்கள் அதுக்கான ஒரு குரூப் வந்து இஃப்தார் எல்லாம் கூட்டி ஃபங்க்ஷன் பிழை என்ற அர்த்தம் மார்க்கத்தில் இதை சொல்லாதீங்க. எதை இந்த ஹதீஸை சொல்லி அந்த கூலி உண்டு கலெக்ஷன் பண்ணாங்க. அதை அந்த ஹதீஸை சொல்லி நீங்க வந்து நாங்களே இஃப்தார் செய்ய போறோம், எப்படி நாங்களாம் இஃப்தார் செய்ய போறோம், ஓகே எல்லாரும் போட்டு ஒரு இஃப்தார் செய்வோம்னு சொன்னா மார்க்கத்தில் பிள்ளையாண்டு பிழை இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இஃப்தார் செய்ய போறோம், பணம் போடுங்க, நாங்கள் இஃப்தார் செய்யறோம்னா மார்க்க ரீதியான அது பிழை இல்லை. எதை சொல்லி கேட்காதீங்க, எதை சொல்லி கேட்கப்படாதுன்னா உங்களுக்கு அவங்க எல்லாரும் நோம்பு திறக்கிற கூலி இருக்கும்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு இது ட்ரெண்டா என்ன செய்யுது, மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சரி, ஓகே. அதாவது இப்போ முதலாவது ரமதான் நுழையிற டைம்ல நாங்கள் நோன்பு கட்டு என்ன செஞ்சுட்டோம், நமக்கு தெரியுது, நியத்து வந்துட்டு. இப்போ ஒவ்வொரு நோம்புல, அதாவது சொல்றது தஜத்துது நிய்யா, சரியா? அதாவது ஒவ்வொரு நோம்புலையும் இந்த நியத்து புதுப்பிக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்றது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் தொழுகைக்கு வரும், லுஹர் தொழுகை தக்பீர் கட்டுறோம். 3வது ரக்காத்துல எந்த தொழுகை தொழுதுன்னு, இப்போ நம்ம லுஹரா அசரா எந்த வக்து, சரியா? ஒரு ஆளுக்கு மறந்து போதுன்னு ஒரு தொழுகை முடியுமான்னு கேட்டா இல்லை. அவருக்கு வந்து நான் லுகர் தான் தொழுகிறேன் என்பது திருப்பி அவர் ரீகால் பண்ணிக்கொள்ள முடியுமா? மறுபடியும் இடையில லுகர் தான் தொழுகிறேன், கொஞ்சம் சிந்தனை வெளியே போயிட்டு வருவேன். இந்த மாதிரி கட்டத்தில் அவருக்கு தன்னை தொழுகிற நிலைச்சிக்கிற அந்த இது இருந்தால் போதும். மறந்து போகிறத விடுங்க, துகூல் ஆகிடுவாங்களே, ஜமாத்தோட தொழுதுட்டு இருக்கிற டைமில்
அத்தையாத்துல இருந்து இமாம் என்னமோ சொல்ற டைம்ல தான் நம்ம இந்த தொழுகையில தான் ஈக்கிறோம்ன்ற என்னது எண்ணம் வர வாய்ப்பு மனிதனுக்கு நடக்கும். முழு தொழுகையிலே அப்படி இருந்தா அவர் தொழுகை பாத்தில். முழு தொழுகையில அப்படி இருந்தா அவர் தொழுகை பாத்தில். ஏன்னா அவருக்கு என்ன செஞ்சேன்னு அவருக்கு தெரியாது. அப்ப தொழுகை பாத்தில். இடைக்கிட மனிதனுக்கு இப்படி நடந்தா அதான் மனிதன், அது பாத்தில் ஆகும். இதே மாதிரி தான் நோம்புடைய சப்ஜெக்ட்ல முசாஹபத்து நிய்யா தொடர்ந்து ஒவ்வொரு நோம்புக்கும் இருக்கணும்ன்ற கடமை என்ன இல்லை. ஒரு ஆள் வந்து ரமலானுடைய மாதத்துல நான் இருக்கிறேன், அந்த மாதத்தை நோம்பு பிடிக்க போறேன் என்பதற்காக ஒரு வளமையா சாருக்கு எழும்புற மாதிரி எழும்புறாரு, நோம்பு துறக்கிற மாதிரி என்ன செய்யறாரு துறக்கிறாரு, மறுபடி சாருக்கு எழும்புற மாதிரி எழும்புறாரு, கேட்டா 17வது நோம்பு பண்றாரு. இதெல்லாம் இருந்தா அவருடைய நியத்து தான் அவரை என்ன செய்யுது வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. நியத்தை பிடிக்கணும்ன்ற கடமை என்ன. இந்த நியத்தை பிடிக்கிற ஒரு போராட்டம் தக்பீர்ல கொஞ்சம் பேருக்கு நடக்கும் தெரியுமா? அவங்க அது ஒரு போராட்டம். அந்த அல்லாஹு அக்பருக்கு இடையில நியத்து வந்துடும் பண்ணுவாங்களே, அதனால அவ கஷ்டப்படுறாங்க. நீங்க கண்டிருப்பீங்க அந்த நீயத்தை அந்த தொழுகிறோம் மகரிபு தொழுகிறோம் என்று ஒரு விதமா புட்டிச்சு இழுப்பாங்க, வராது. அப்புறம் நம்ம ருக்கு சுஜூதுக்கு போனவரும் அவர் முதலாவது ரக்காத்துல என்ன செய்வாரு உட்கார்ந்துட்டு. இது வந்து வஸ்வாசம் என்ன செஞ்சிடும் உருவாக்கி விடும். எனவே ஒருத்தர் எந்த மாசத்துல இருக்கிற என்ன செய்யறோம் என்று தெரியாத லெவலில் இருந்தாங்கன்னா அவரை நோம்பு பார்த்து இருந்தாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க, ரெடியாகிறார், அவர் டைமுக்கு ரெடியாகிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அந்த காலை டைம்ல பஜர்ல சஹர் தின்ற டைம்ல இது 2வது நோம்பு அப்படின்னு அந்த நியத்து வைக்கிற அந்த இதை என்ன செஞ்சுட்டு அவருக்கு இல்லைன்னா அதனால நோம்பு என்ன செய்யறது இல்லை, பாழாகிறது இல்லை. காரணம் அவருடைய முழு செயல்பாடும் அந்த நியத்து சார்ந்ததாக இருப்பதனால். வேணும்னா அந்த நியத்துக்கும் சிந்தனைக்கும் கிணச்சல் கொஞ்சம் என்ன செஞ்சு அப்படி கரண்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவ்வளவுதான். மற்றபடி இல்லாம போனதுனால அவருடைய என்ன செய்யணும், அவருடைய செயல்பாடு அதுதான், அவருடைய செயல்பாடு அதுதான். வேற கேள்வி ரமலான்ல முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றது சிறந்ததா? அப்படி இல்லாம அதை தஃப்சீரோட தர்ஜுமாவோட எவ்வளவு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை பண்ணிட்டு அது போக நம்ம இஸ்லாமிக் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது, பிள்ளைங்களோட குர்ஆன் ரீடிங்கையும் நம்ம பார்த்துக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரிச்சு அதுல இது பண்றது சிறந்ததா இல்லை நம்ம குர்ஆனை முழுசா அரபிக்ல ஃபுல்லா முடிக்கிறது சிறந்ததா? அதாவது கேள்வி என்னடா, ரமலான்ல குர்ஆனை படிப்பது சிறந்ததா குர்ஆனை ஓதுவது சிறந்ததா? நம்ம மொழியில சொல்றது இல்லை, சரியா? ஓதுவது என்றது நம்ம வளமையா திலாவத்து செய்யறது, படிக்கிறது நம்ம பிள்ளைகள கவனம் செலுத்துறது, நம்ம படிக்கிறது தஃப்சீர் படிக்கிறது சிறந்தது, ஓதுவது சிறந்தது. ரமலான்ல ஓதுவது தான் சிறந்தது. ரமலானுடைய படிப்பது என்பது 2வது கட்டம். படிச்சா அதோட சிறப்பு, அது நல்லது. இல்லாம நம்ம ஓதுறது தான் சிறந்தது, தர்ஜுமா படிக்கிறதை விட குர்ஆன் ரீடிங்ல கான்சென்ட்ரேட் பண்றது சிறந்தது. அதான் குர்ஆனை வெறுமனே அதாவது மொழிபெயர்ப்புகள் மத்த விளக்கம் எல்லாம் இல்லாம குர்ஆனை ஓதுற பாருங்க, அதாவது நம்ம அரபுல ஓதுறமே, அதுதான் குர்ஆன் என்ற ரமலானுடைய மாதத்துல மிகவும் சிறந்தது. படிப்பது என்பது 2வது அம்சமாகத்தான் வரும். குர்ஆனை எல்லா காலத்திலையும் படிக்கணும். குர்ஆன் வந்து என்ன செய்யணும், குர்ஆன் படிக்கணும், வாசிக்கணும், விளங்கணும், தஃப்சீர் செய்யணும். அதுவும் ரமலான்ல எது என்றால் குர்ஆனை முடிப்பதில் ஆர்வம் செலுத்துவது மிகவும் சிறந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படி என்று சொன்னால், நீங்க ரமலானுடைய விஷயத்துல அதாவது நீங்க பார்க்கலாம், இப்போ முழு குர்ஆனையும் ரமலானில் முடித்தல் என்றது எங்கேயுமே நேரடியாக வரல. நல்லா புரியுது, தொழுகையில முடிக்கணும் என்ற இந்த கடமையும் வரல. அதே போல என்ன ரமதான்ல வந்து என்ன ஒருத்தர் குர்ஆனை முடிச்சா இவ்வளவு நன்மை இப்படி எதுவும் என்ன செய்யல வரவில்லை. ஆனா ஒரு மாதத்துல ஒரு முறை குர்ஆன் முடிப்பதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுகிறார். எல்லா மாதங்களையும், ரமதான மட்டுமல்ல எல்லா மாதங்களையும் ஒரு முறை முடிக்கிறதுக்கு வழிகாட்டுகிறார். அதைத்தான் அப்துல்லா இப்னு அம்ர் கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மேக்சிமம் அளவு ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன, அந்த ஒரு மாதத்துல ஒரு முறை குர்ஆனை முடித்தல் என்பது. குர்ஆனுடைய மாதம் எது, ரமலான். அந்த ரமலானே நம்ம ஒரு மாதத்துல ஒரு முறை முடிக்கல என்றதுதான் நீங்க பிரச்சனை. பெரிய இது வந்து மேக்சிமம் லெவல்ல பேசல, மினிமம் லெவல்ல தான் ஒரு முறை குர்ஆனை முடிக்கிறது என்பது. அப்ப ரமலானுடைய மாதங்கள் வந்தால் அந்த ஒரு முறையாவது நம்ம குர்ஆனை முடிக்க வேண்டும். எல்லா மாதங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு முறை முடிக்கிறத ரசூலுல்லாஹ் அளவா சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கிற டைம்ல ரமலான்லயும் நம்ம ஒரு முறை என்ன செய்யல முடிக்கவில்லையே என்பது எங்களுக்கு எதை வழிகாட்டுது, ரமலான்ல ஓதுவது சிறந்த என்பதுதான் என்ன செய்யுது வழிகாட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே தான் என்ன குர்ஆன் இறங்கியது என்கின்ற அந்த இடத்துக்காகவும் நம்ம இந்த ரமலான்ல என்ன செய்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம். அடுத்தது ரமலான்ல வந்து நம்ம படிப்பதற்கு என்ன நன்மை அப்படின்னா அதுக்கு வரையறுத்து சொல்லப்படலை. அவரவர்களுடைய எண்ணங்கள் அந்த படிப்புல உள்ள அந்த ஆர்வத்தை வச்சு கூலி என்ன செய்யணும் வழங்கப்படும். ஆனா ஓதுதல்ல தான் என்ன ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா பன்மடங்கா தருவதற்கு போதுமானது. எனவே ஓதல் தான் ரமதானுடைய விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்துல எப்பயுமே சிறந்தது. அதனாலதான் மிகச்சிறந்த வணக்கமான தொழுகையில குர்ஆன் படிக்க சொல்லப்படுதா ஓத சொல்லப்படுதா? குர்ஆன் வந்து ஓதல் தாங்க. என்ன இரவு நேரத்துல நின்று வணங்குதல் எது சொல்லப்படுது, குர்ஆன் படித்தலா ஓதலா? குர்ஆனை
ஓதல் தமிழ்ல 2 ஓதல் படிக்கிற 2 உண்டு தான் சரியா. ஆனால் நான் சொல்ல வரேன் அந்த சமுதாய வழக்கில் சொல்றேன். குர்ஆனை இரவு முழுதும் ஒருத்தர் நின்று என்ன செய்யறாரு, தொழுகையில ஓதுறாரு. அவருக்கு இப்ப ஒருத்தர் இமாம் குர்ஆன் ஓதுறாரு, பக்கத்து ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறாங்க, அது சிறந்ததா வருமா? அது வராது. ஓதுதல் தான் முழுமையாக இரவு முழுமையாக நின்று வணங்கினார்கள். அதுல என்ன நடந்துச்சு, சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, குர்ஆனை ஓதுகிறார். ஃபக்கரு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல முடிந்ததை ஓதுங்கள் தான் வருது. அதோட நம்ம என்ன செய்யலாம்னா குர்ஆனை ஓதுதல் மட்டும் எங்களை முழு ஆர்வத்தோட வச்சிருக்காங்க. அதனால குர்ஆனோடு தொடர்போடு இருக்கணும் என்பதற்காக படிப்புக்கான ஒரு சில வசனம் என்ன செய்யலாம் அங்க போட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கும் குர்ஆனை படிச்சு கொடுக்குற விளங்குறது, ஒரு ஜுஸ்ல நம்ம ஒரு நாளைக்கு ஓதினோம்னா ஒரு சூரத்தையாவது பிள்ளைகளோடு என்ன செய்யறது, படிக்கிறது, விளக்கப்படுத்துறது. இது கட்டாயம் எங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கிறது. ஏன்னா ஒரே விதத்துல இருந்தா என்ன செய்யாது, சோர்வு எங்களுக்கு வந்துடும். குர்ஆனை படிப்பது சிறப்பு, படிப்பது தான் சிறப்பு குர்ஆனு. ஆனா வணக்கம் என்று வார சந்தர்ப்பத்தில் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது இங்க குர்ஆனை தான் என்ன செய்யுது சொல்லப்படுது சரியா. அப்ப எனவே அந்த இடத்துல நம்ம குர்ஆனை ஓதுதல் தான் மிகச் சிறப்பான ஒரு காரியமாக ரமதான் என்ன செய்ய மேக்சிமமாக நம்ம குர்ஆனை ஓத வைக்க பார்க்க வேண்டும். படிப்பு என்று புகுந்துட்டீங்கன்னா அதுல வெறும் குர்ஆனை மட்டும் நம்ம படிக்க மாட்டோம். குர்ஆன் சாராத அறிஞர்களோட கருத்துக்கள், பிழையான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள், பலகீனமான சரி எல்லாமே என்ன செஞ்சோம் சேர்ந்துதான் படிப்போம். ஓதுலன்னு வந்துட்டு அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் மட்டும் தான் அதில் இருக்கும். எனவே அதுதான் சிறப்பு. அதோட இதே நம்ம என்ன செய்யணும், சேர்ந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஹை வேறு எதை கேள்விக்கிட்டு தான் எல்லாம் உள்ள கேள்வியை வாசிக்கணும். தக்காத்துடைய கேள்வி கடைசி வார ரமலானுடைய சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க. வெறும் கேள்வி இருக்கு. அதாவது இப்படி தான் நோன்பு துறக்கிற நேரத்தில் சில திக்குகள் வந்து அல்லாஹும்ம லக்க சும்து வ பிக ஆமன்து, அதுவும் பல அறிஞர்கள் பலகீனம் வாய்ப்பான செய்தி அப்படின்றாங்க. அதே போல தஹபல்லாஹு வபத்தல்லத்தில் ருக்கு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ்னு வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க. இது துண்டிக்கப்பட்ட செய்தி. அது மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா என்ற ஒரு அறிவிப்பாளர் வரார். அதனால அது என்ன பலகீனமான செய்தி அப்படின்றாங்க. இப்படி அது தரத்தில் கருத்து முரண்பாடுகளும் உண்டு. ஆனால் இந்த செய்திகள் எதுவுமே என்ன, அதாவது நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓதுவதற்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக என்ன செய்யலை இதில் வரல. எனவே அந்த மாதிரி துவாக்களை நம்ம தவிர்த்துற நல்லது. பலகீன மண்டபத்தில் ரசூலா வளமைப்படுத்த எங்களுக்கு என்ன செய்யலை சொல்லி தரலையே, அதனால் நம்ம அதை விட்டுருவது நல்லது. பொதுவாகவே ஒரு முஸ்லீம் எல்லா டைம்லையும் திக்ர் செய்வது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், இஃப்தாருடைய நேரத்தில் அதாவது இன்னல் இஸ்ஸாயிமி தஅவத்தன் இன்த ஃபித்ரிஹி லா துரத், நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படும் துஆ என்னது மறுக்கப்பட மாட்டாது என்று வரது மிக மிக பலகீனமான வாய்ப்பான செய்தி அது சரியா. இது நாங்கள் மட்டும் சொன்னதல்ல, பல ஹதீஸ்களை அறிஞர்கள் நோன்புடைய திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுற துஆ என்ன மறுக்கப்பட மாட்டாது. நோன்புடைய தாற்பயத்தை, இபாதத்துடைய தாற்பயத்தை எல்லாரும் விளங்கல. அந்த இடத்துல பசியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நோன்பு திறக்கிற டைம்ல அல்லாஹ் தஆலா என்ன அது, அதாவது ஒரு சாயிமுக்கு நோம்பாளிக்கு ஃபர்ஹத் சந்தோஷம் உள்ள நேரம் ஹதீஸ்ல என்ன செய்கிறது சொல்லப்படுது. எதனால சந்தோஷம் உள்ள நேரம், அவன் நோன்பு திறக்கிறான். நோன்பு திறக்கிறதுல தான் அல்லாஹ்வுடைய உபூதியத்தை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தொடர வேணாண்டாங்க. ரசூலுல்லாஹ் தொடர வேண்டாம்னாங்க. மதுரைபோட என்ன நோன்ப முடிச்சுக்கல சொன்னாங்க. இந்த சமுதாய ஹைர்ல இருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படுவதில்லை. நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படுறதுல ஹைர்ல இருக்குமே அர்த்தம் என்ன, அவருடைய முதல் நேரத்தில் என்ன செஞ்சிருக்க நோன்பு திறந்துன்னு அர்த்தம். அவசரப்படுத்தினா முந்தி நோன்பு திறக்கிறது இல்லையே, அவருடைய முதல் நேரத்தில் என்ன செஞ்சிருது நோன்பு திறந்து. இதுல என்ன ஹைர் இருக்குது அப்படின்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல நம்ம சொல்றோம், யா அல்லாஹ் நீ சொன்னதுனால பசியில் இருந்தோம், நீ சொன்னதுனால நம்ம குடிக்காம இருந்தோம், மற்றபடி இந்த நேரம் முடிஞ்சதோட நீ தரக்கூடிய அத்தனையிலும் ரப்பில் லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நீ எதை இறக்கினால் அதுல நாங்கள் தேவையுடையவர்களாக தான் என்ன செய்யறோம் விரிக்கிறோம். நம்ம வேகமாக நோன்பு திறக்கிற நமக்கு அல்லாஹ்வுக்கு அடிமைன்றதுக்கான ஆதாரம். வேகமாக நோன்பு திறக்கிறது என்ன அல்லாஹ்வுக்கு நம் அடிமை என்பதற்கான ஆதாரம், அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திலும் நம்ம தேவையுடையதுக்கான ஆதாரம். அதான் சொல்லி நம்ம நிக்கிறோம்னா ஒரு நோன்பு என்ன 2-3 நோன்பு கூட நம்ம கண்டினியூ ஆகிக்கிறதுக்கு ஆற்றலுடையவன்றது என்ன அதை ரசூலா தடுத்தாங்க. அதனால ரசூலா தடுத்தாங்க. எனவே நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் அதுல கவனம் செலுத்தி பிஸ்மில்லா சொல்லி ஒரு உணவு சாப்பிட்ற டைம்ல என்ன சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லி நோன்பு திறந்து அதுக்கு சாப்பாடு முடிஞ்சோன்னு ஓதுற துவா பாடமா அது பாடம் இல்லை. அது சாப்பாடு முடிஞ்சோடனே என்ன துவா ஓதணுமோ அது வல்லமையா செய்ய வேண்டியது, அது அன்றைக்கு என்ன செய்யல அந்த துவா பாடம் இல்லை. இந்த துவா என்ன செய்யறாங்க மனிதர் கேள்விகளை நின்றுருக்கு. எனவே நோன்பு திறக்கிற டைம்ல சாப்பாடு சாப்பிட்டா நீங்க என்ன துவா ஓதுவீங்களோ அதே துவாவை நீங்க ஓதணும். நோன்பு திறக்கிற டைம்ல பலர் நோன்பை திறந்துட்டு இருப்பாங்க, நோன்பு திறக்கிறவருக்கே நான் குத்தம் செய்யணும்னு ஃபீலிங்கை இவர் கொடுத்துட்டு இருப்பார். யாரு திக்ரில் இருக்கிறவர், திக்ரில் இருக்கிறவரே இப்போ சிலர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நன்றிப்பா நல்ல விஷயம் தான். நோன்பு திறக்கிறவருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு வெக்கம் வந்துடும். ஏன் எல்லாரும் திக்ரில் நீ மட்டும் திண்டுட்டிக்கிறாயா அப்படின்ற ஒரு ஃபீலிங் என்ன செய்யும் வருமா இல்லையா, அவன் சந்தோஷம் அங்கே என்ன செஞ்சிடும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போயே என்ன செய்வோம்
சாப்பிடும். இந்த இடத்துல பார்த்தா முக்காவாசி பேர் கொஞ்சம் பேர் அரைவாசி பேர் உண்மையாக திக்கர், அரைவாசி பேர் இந்த குரூப் திக்கர் செய்யறதுனால நம்மளும் வேற வழி இல்லைன்னு அதுல என்ன செய்யறாங்க, திக்கர் செஞ்சுட்டு உண்மையிலே நோன்பு திறக்கிற நேரம் அது. அது என்ன நேரம்? நோன்பு திறக்கிற நேரம் என்றா சாப்பிட்டு சந்தோஷம் அடைவது என்ன, அல்லாஹ்விடத்துல நம்ம அடிமை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நேரம் அது. எனவே அந்த நேரத்துல திக்ர் செஞ்சதாக சஹாபா, ஒரு சஹாபியிட செயலை நீங்க காட்டிடணும். சரி, நம்மளோட விளக்கம் பிழைன்னு நம்ம நினைச்சு பாருங்க. ஒரு சஹாபியிட, ஒரு இமாமுடைய, அது போல ஏதாவது ஒரு உதாரணம் காட்டுற பிராக்டிக்கலாக வாழ்ந்தாங்க தானே, யாரையா ஒரு செய்தியை காட்ட மாட்டா இல்லை. அதனால அது என்ன, அந்த செய்திகள் நோன்பு திறக்கிற நேரம் அல்ல, சஹருடைய சஹருக்கு நம்ம வந்து சஹர் சாப்பாடு நேரத்தில் சஹருக்குன்ற வேற துவாய்க்கான கேட்டால் சஹருக்கிட்ட யாரும் ஒரு துவா என்ன செய்யறது இல்லை. ஸோ நீயத்தோடு சொல்லிடுறாங்க நோம்புக்கு, சஹருக்குன்ற ஒரு துவா சொல்றது இல்லை. அதை யாரும் கவலைப்பட்டது இல்லை. நிறைய பேருக்கு என்னன்னா சில துவா இல்லைன்றது ஒரு கவலை அந்த இடத்துல. 2ஆம் மாடிக்கு இருந்த பொழுது என்ன துவா ஏதாவது இருக்குதா, ஃப்ளைட்ல இருக்கின்ற அதெல்லாம் கூட புறமாறும், அதில் ஏதாவது துவா இறங்கும் பொழுது ஒரு துவா, ஏறும் பொழுது ஒரு துவா ஏதாவது இருக்குதா, ஒன்றும் இல்லை. கப்பலில் இருப்பவர் ஒரு துவா, அதில் எல்லாத்துக்கும் சுபஹானதி சக்கரலான ஆதா மாதிரி தான் அதுக்கும் இதே மாதிரி தான் நோம்புக்கும் பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்கிறதா என்னது உள்ள செய்தி. மற்றவைகள் பலகீனமான தாய்ஃபான செய்திகள். இது பல அறிஞர்களுடைய நிலைப்பாட்டில் செய்தி இது இருக்குது. ஹைரத் இதுல உள்ள கேள்வி நான் ஒன்லைன் வந்து கேள்வி சொல்லுவேன். ஜக்காத் ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது இந்த கேள்வி வளமையாக வாருதான், ஆபரண தங்கத்திற்கு ஜக்காத்தின் நிலை, அதாவது அணிகின்ற தங்கத்துக்கு ஜக்காத் இருக்காது அப்படின்னு கேட்குறது. அதில் வந்து சஹாபாக்களுடைய நிலையிலே கருத்து முறைப்பாடுகள் உண்டு. தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, உண்டு தானே. தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இன்னொன்றியா ஜக்காத் மணி வந்து பள்ளி கொடுக்கலாம், அதுக்கு அந்த கூட்டு ஜக்காத்தா பள்ளியோடைய இது கொடுக்கலாம்னு கேட்குறாங்க. ஜக்காத் பள்ளியோடைய கட்டட பணிக்கு. சரி, அதாவது அணிகின்ற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கிற சம்பந்தமாக கருத்து முறைப்பாடு உண்டு. ஆனால் மிக சரியான நிலைப்பாடு கொடுக்கணும் என்றதுதான். அணிகின்ற நகைக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் என்றதான் மிக சரியான நிலைப்பாடு. விரிவான ஆதாரங்கள் சம்பந்தமாக நான் பேசுகிறேன். சுருக்கமாக சொல்வதாக தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் சொல்லப்பட்டிருக்கு. தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கு. அது அணிகிறதாக இருந்தாலும் சரி, அணியாதாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன, தங்கம் தான். சரியா? எனவே தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து உண்டு என்றால் அது அணிகின்ற நகைக்கும் ஜக்காத்து உண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன, அதாவது காலத்திலேயே அந்த அந்த நகைகளுடைய ஜக்காத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில் வார சந்தர்ப்பம் அதுக்கு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பூனாங்கன்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது. எனவே இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது, அது உண்டுன்றது தான். சரி, இது அணிகின்ற நகைக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்றவங்க என்ன ஒரு கிளைவாதத்தை வச்சு மெயினான வாதத்தை இதாக்க கூடாதான், அதாவது நிறுவக்கூடாதான், அதாவது இல்லை என்றவங்கள்ட்ட நீங்க வரையறை என்னன்னு கேட்டு நிறுவக்கூடாதான். இருந்தாலும் அது புரிஞ்சு கொள்றதுக்கான 2-3 கேள்வி அதுல உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, எது அணிகின்ற நகை? வருஷத்துல ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறாங்கன்னு வைக்கிறார், இது அணிகின்ற நகையான்னு கேட்டா ஓன்றார். வருஷத்துல சும்மா சேமிக்கிறதில்ல, சரியா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறோம். சிலர் என்ன செய்யற, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நகை எடுக்கிறது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நகை எடுத்துறது. வாழ்க்கையில 10 வருஷத்துல ஒரு முறை தான் போட்டி, அதுவும் அணிகின்ற நகை. அப்ப என்ன செஞ்சிடணும், இப்ப ஒரு தடவை அணிஞ்சிடணும். அணிகின்ற நகைக்கு என்ன ஜக்காத்து இல்லை அப்படின்ற மாதிரியான எது வரை விளக்கணும். அணிகின்ற நகைக்கா என்ன சரியா அவங்க பதில் சொல்றதா என்ன சொன்னா, அன்றாடம் அணிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லியிருந்தா அது அவங்களுடைய நிலைப்பாட்டிலாவது ஒரு உறுதின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்றது இல்லை. வருடத்துல பெருவாரியாக அணிகின்ற நகை அப்படின்னு சொல்றாங்க. வருடத்துல பெருவாரியாக அணிகின்ற நகை அப்படின்றாங்க. இந்த வரைவிலக்கணத்துல என்ன அணிகின்ற நகை என்றால் அது எந்த அளவுல இருக்கணும், எப்படி இருக்கணும் என்பதற்கான எந்த விதமான ஒரு தெளிவின்மை, அந்த தெளிவும் அதுல இல்லை. நேரடியாக நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் இஸ்லாம் சொல்லி இது அணிகின்ற நகையாக இருந்தாலும் சரி, அணியாத நகையாக இருந்தாலும் அதற்கு என்ன, அதாவது அது உண்டு என்பதுதான். சில அறிஞர்கள் வந்து தங்கம் வெள்ளி பழுக்க காய்க்கப்பட்ட அவருடைய முகத்தில் தேய்க்கப்படும் என்று வரக்கூடிய செய்தியை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் தாலா அந்த இடத்துல தண்டனை கொடுக்கிற செய்திகள்லாம் நீங்க பாருங்க. மாடு ஆடு சப்ஜெக்ட் எல்லாம் என்னன்னா, எது எங்கெங்க பயன்படுத்தப்படலை என்ற அமைப்பில் தான் அந்த தண்டனைகள்லாம் என்ன செய்யும், அது இருக்கும். அதனால தான் இந்த தங்கம் வெள்ளியுடைய இதெல்லாம் முகத்தில் என்ன செய்யும், அவர்களுடைய பழுக்க காய்க்கப்படும் என்று வருது. ஆபரணங்களையும் சேர்த்து தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது. சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அதுல இருந்து ஒரு இஸ்திம்பாத் சொல்றாங்க. இதனால அல்லாஹு ஆலம், அதாவது மிக சிறப்பு, மிக எங்களுக்கு பேணுதலும் எது என்று சொன்னா, அணிகின்ற நகைகளுக்கு என்ன ஜக்காத்து இருக்குது. காரணம் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் என்னது உண்டு என்று சொன்ன அந்த கருத்தளிப்பில் விரிவான வாத பிரதிவாதங்கள் இதில் இருக்குது. அது நம்ம என்ன செய்யணும், அந்த நான் சொன்ன அந்த லிங்க்ல சில போய் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பள்ளி கட்டுவதற்காக ஜக்காத்து கொடுக்கிறது. குர்ஆன்ல மிச்ச தெளிவாக அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் 8 கூட்டத்தினருக்கு என்ன ஜக்காத் என்றது. 8 கூட்டத்தினருக்கு ஜக்காத் என்றது. நாங்கள் எதிலிருந்து சிந்திக்கணும், குர்ஆன் வசனம் நேரடியாக சொல்லுது இந்த 8 கூட்டத்துக்கு தான் என்ன
ஜக்காத். அப்ப அதுல வந்து அல்லாஹ் தஆலா வஃபி சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜக்காத் என்று சொல்றது அவனுக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஜக்காத் என்பது அல்லது. அப்படி எடுத்துக்கணும்னா அந்த 8 கூட்டத்தை சொல்லவே தேவையில்லை. மற்ற 7 கூட்டத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வஃபி சபீலில் தான். ஏழை கொடுத்தாலும் வஃபி சபீலில் தான், நீங்க அனாதை கொடுத்தாலும் வஃபி சபீலில் தான், அடிமைகளை விடுதலை செஞ்சாலும் கடனை அடைக்கிறதுல எடுத்து நீங்க கடனை அடைச்சால் எல்லாமே என்ன அல்லாஹ்வுடைய பாதையில தான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போராடுங்கள், முயற்சி எடுங்கள், செலவழிங்கள் வரக்கூடிய குர்ஆன் வசனம் எல்லாம் மற்ற இடத்துல என்ன விளக்கம் கொடுக்குறோம்? வாங்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க எப்படி விளக்கம் கொடுக்குறோம்? ஏழைக்கு கொடுத்தாலும் அதான், அதே போல கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலும் அதான், கடன் பண்றவங்களுக்கு கொடுத்தாலும் அதான், கேட்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அதான். அப்படி சொல்றோமா இல்லையா? எனவே ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ் இங்க சொல்றது ஜிஹாத் தான். விளங்கிட்டா? அல்லாஹ்வுடைய பாதை நீங்க சொல்றது ஜிஹாத். சில அறிஞர்கள் கருத்து பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஹஜ் செய்யறவங்க பெண்களுக்கு என்ன செய்யலாமா, இதுல கொடுக்கலாமா? ஏன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கப்படுற டைம்ல உங்களுக்கு ஜிஹாத் வந்து என்ன ஹஜ் என்று சொன்னாங்க. உங்களுடைய ஜிஹாத் ஃபீ சபீல்ன்றது உங்களுக்கு என்ன ஹஜ் தான், பெண்களுக்கு சொன்னது வரதா, பெண்களுடைய ஹஜ்ஜை கொடுக்கலாமா? கல்வி மன்சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய பாதையில கல்வி தேடி போகிறவர்களுக்கு கொடுக்கலாமா? இந்த 3 பேர்ல மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு ஃபிக்ஹ்ல கருத்து முரண்பாடு வந்திருக்கு. இது ஃபீ சபீலுக்குள்ள அடங்குமா இல்லையா? யாரு ஜிஹாத் அல்லாம வந்து கருத்து முரண்பாடு எதுன்னு சொன்னா பெண்களுடைய அதாவது ஹஜ்ஜி, மூணாவது என்ன அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில கல்வியை தேடி செல்லுதல், என்ன மார்க்க கல்வியை தேடி சொல்ற அந்த பயணம். இந்த 3க்கு தான் கருத்து முரண்பாடு வந்திருக்கு. இது ஃபீ சபீல்ல வருமா இல்லையா? அதுலயும் சரியான ராஜிஹானது இது மட்டும் தான். என்ன ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடியவங்க இதுக்கு தான் இது என்ன செய்யுது சொல்லப்படுது. மற்ற யாருக்கு என்ன செய்யல இது சொல்லப்படவில்லை என்பதுதான் மிக சரியானது. மற்றதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த 7 கூட்டத்தினருக்கு தான் நம்ம கொடுக்கணும் இதோட சேர்த்து. எனவே அல்லாஹ் தஆலா பள்ளி வாயில்களையோ மற்றவங்களையோ ஹாஸ்பிட்டல்ஸ்களையோ சொல்லல. நோயாளி கொடுக்கலாம், நோயாளி கொடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, நோயாளி கொடுங்க, நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யணும் செலவழிக்கட்டும். இது அனாதைகளுக்கு கொடுக்க சொல்லி வருதானே, அனாதை இல்லங்களுக்கு கொடுக்க சொல்லி வரல. அனாதை இல்லங்களுக்கு கொடுத்தா நீங்க முழுமையாக அந்த அனாதைகளுக்கு அந்த சொத்தை என்ன செய்ய கொடுக்கல, அனாதை இல்லங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. அதுல வந்து அவர்களை நிர்வகிக்கக்கூடியவங்க அப்ப என்ன செய்யுது சதக்காலா கொடுங்க. இஸ்லாமிய சமுதாயம் ஜக்காத்தோட மூடப்பட்டதல்ல. இஸ்லாமிய சமுதாயம் சதக்கா என்ன இஸ்லாமிய சமுதாயத்துல அத்திவாரங்கள் உண்டு. கணக்கிட்டா இஸ்லாமிய சமுதாயத்தில் அத்திவாரங்கள் உண்டு. தாய் தந்தைக்கு ஜகாத்து கொடுக்கலாமான்னா நம்ம என்ன சொல்றோம்? தாய் தந்தையை பராமரிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கல. காரணம் நீ மற்ற பொருளாதாரத்தால் என்ன செய்யணும் அவர்களை பராமரிக்கணும். பிள்ளைக்கு ஜகாத்து கொடுக்கணுமா இயலாது. நீ மற்ற பொருளாதாரத்தால் என்ன செய்யணும் அவர்களை பராமரிக்கணும். மனைவி கொடுக்கணுமா இயலாது. நீ மற்ற பொருளாதாரத்தில் அவர்களை என்ன செய்யணும், அதாவது உறவினர்களுக்கு கூட இரத்த உறவுகளுக்கு கூட நீ உன்னோட பணத்தால் தான் கவனிக்கணும். அது போதாத கட்டத்தில் தான் நீ என்ன செய்யணும் ஜகாத்ல கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. எனவே சதக்காவுடைய வழிகள் நிறைய உண்டு. நபர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான், உரிய நபருக்கு கொண்டு போய் கொடுத்தல், விளங்கிட்டா? அல்லது உரிய நபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு என்ன செய்யுது பண்றாங்களே கலெக்ட் பண்ணி ஜகாத்து கொடுக்குறாங்க. அவன் நியாயமா செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, நேர்மையா செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தா அவங்களோட கையில கொடுக்குறது. அது கூட எங்களோட தீமத்தை என்ன செஞ்சு இல்லாம, ஆனா அவங்க யாரும் கொடுக்கணும், அந்த ஏழைகளை தேடி கஷ்டப்பட்டவங்களை தேடி இல்லாதவங்களை தேடி கொடுக்கணும். பள்ளி வாயிலுக்கு மற்ற விஷயங்களுக்கும் என்ன ஜக்காத்து கொடுக்கிற கடமை. அதே நேரம் சில நேரத்தில் இதுக்கு ஒரு விதிவிலக்கு வரலாம். எப்படின்னா நிறுவனங்களுக்கு இடங்களுக்கு கொடுக்குற விதிவிலக்கு வரலாம். அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இவங்களை தவிர வேற வழி இல்லாம இருந்தா. இப்போ உதாரணமா அகதி முகாம்ல போய் நின்றுறாங்க. அவங்களுக்கு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி வாரத்தில் அகதி முகாம் சதக்காக்கள் போற அளவுக்கான பொருளாதார சதக்காவும் போகணும். போய் சதக்கா போதாது, ஜக்காத்துல தான் இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்குது. அங்க ரீச் ஆகாது. அவங்க கையிலே கொடுத்தாலும் அவங்க வாங்குறதுக்கோ அவங்களுக்கு உடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கோ எந்த சக்தியும் அவங்களுக்கு என்ன இல்லை. அவங்க மூடப்பட்டிக்கிறாங்க. இப்போ யார் கொண்டு போய் கொடுக்கணும்? இப்போ நாங்கள் தான் பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஜக்காத்து நம்ம ஜக்காத்தால தான் முடியும்னா ஜக்காத்தால வாங்கி போய் கொடுக்கலாம். பொதுமைப்படுத்தி பள்ளி வாயில்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு என்பது பிழை. சிலர் என்ன செய்யறாங்கன்னா இந்த அனாதை இல்லங்களுக்கான இந்த ஜக்காத்துகளை நீங்க தாங்கட்டு இந்த ஜக்காத் அனாதை இல்லங்களுக்காக மாத்திரம் தான் என்ன செய்யப்படும் செலவழிக்கப்படும் அப்படின்றது. அனாதை இல்லங்களுக்கு செலவழிக்க சொல்லி என்ன செய்யல அதுல வரல, அனாதைகளுக்கு செலவழிங்கிறது தான் வந்திருக்கு. அப்ப சட்டப்படி என்ன செய்யணும்? ஜக்காத்துன்றது முதலாவது ரசூலுல்லாஹ் அவுசாஹுன் நாஸ், மக்களுடைய அசுத்தம் என்றார். அப்படின்னா என்ன? நான் பயன்படுத்தின அசுத்தம், ஜக்காத்து கொடுக்கிறவர் பயன்படுத்தினால் அது என்ன அசுத்தம், மக்களுக்கு தான் அசுத்தம். அது நீங்க அந்த அசுத்தத்தை வெளிப்படுத்துற மாதிரி நம்ம கொண்டு போய் யாரு தகுதியானவராக காட்டுறோமோ அவரோட கையில கொடுத்துருவோம். அவரோட கையில கொடுத்து உங்களுக்கு என்ன கவலைண்டா, அவன் அநியாயமாக்குவானே, இதை செஞ்சிருவானோ, உனக்கு என்னத்துக்கு அந்த பற்று, அதுக்குள்ள அவ்வளவு வழி, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை தானே. அதாவது அதுக்கு ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே கொடுத்தது பின்னால லிங்க் இருந்துட்டு, கொடுத்த பின்னால ஒரு பைக் வாங்கிட்டான்னு வைங்க, யாருக்கு கொடுத்தவனே இவனுக்கு போய் நம்ம ஜக்காத்தை கொடுத்தோமே, அவன் பைக் வாங்கினது இவனுக்கு ஒரு பெரிய கவலை, இந்த ஜக்காத்தை இவனுக்கு கொடுத்தோம், அவன் அதுக்காகத்தான் அன்றைக்கு தான் வாங்க இருந்திருப்பான். சரியா? அதுல வந்து இது சிக்கி இது வந்து சிக்கி அந்த பேர் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கவலையே நம்ம போயிடணும். அது என்ன பணம் அல்ல, தகுதியானவருக்கு கொடுங்க, அவருக்கு என்ன தகுதி என்று அவருக்கு தான் தெரியும்.
இப்போ நம்ம ஒரு கொடுக்குறோம், நீங்கள் வந்து உங்களோட வீட்டை சிறப்பான முறையில் கட்டிக்கோங்க, கஷ்டப்படுறீங்க, நம்ம கொடுக்குறோம். அவர் வீட்டை கட்டலை, ஏன்டா அவன் வீட்டை கட்டினா வீட்டை உடைக்கிறது ஒருத்த வருவான் அந்த கடன்காரன், சரியா? அவனுக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருந்தீங்க, அவன் பாப்பா வீட்டை கட்டத்தை நம்ம கடனை கொடுத்துருவோம், கடனை கொடுத்துருவார். இவர் விசாரிக்கிற ஏன் வீட்டை கட்டலை அப்படின்னு, எப்படி தன்மானத்தோட விளையாடுற மாதிரி. அதனால் ஜக்காத்துடைய சப்ஜெக்ட் வந்து நபர்களுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும், அது அவங்களுடைய பொறுப்புக்குள் என்ன அமையுமே தவிர பள்ளி வாயில மற்ற விஷயங்களுக்கு கொடுத்தல் என்பது ஒரு தவறான விஷயம். அடுத்ததாக, ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, தெரிஞ்சு ரமலான் மாதத்தில் அல்லாவுடைய பாதையில் அள்ளி கொடுங்கள் அப்படின்னு போட்டுருக்குது, சரியா? ஜக்காத்தால் வாரது வார மாதிரி வரட்டும் கேட்கறல, அது வந்து ஜக்காத்தை கேட்ட பிரச்சனை பெற்றுருமோன்னு கேட்கல. அவர் தந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு என்ன செய்யறது சொல்லிடுது, அவர் தந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுறது. ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறது, நீங்கள் ஜக்காத்துக்கு தேவையாக கேட்குறது, ஜக்காத்தை கொடுக்குற டைமில் எடுக்கிற டைமில் அப்படி பிள்ளை வணங்கிட்டா, அப்படி நம்ம நடந்து கொள்ள கூடாது. அடுத்ததாக, அதாவது பேங்கில் நகை வட்டிக்கு அடமானத்தில் உள்ளது, அதுக்கு ஜக்காத்து கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட சொத்து தானே அது, சரியா? சிலர் வச்சுட்டாங்க பேங்க்லன்னா அந்த நகையும் கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்து தான் ஆகணும். இதில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லலாம்னா, இவர்களால் திருப்பி அதை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாத இந்த கட்டத்தில் அவங்க இருந்தால் அவங்க என்ன கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனுக்கும் தான், யாருக்கா நம்ம கடன் கொடுத்துக்கிறோம்னா நம்ம கடன் வந்து 3 வகையாக பிரிஞ்சிருக்கு, பெரும்பாலும் இந்த 2 வகையில் தான் இருக்கு. என்ன ஆரம்ப 2 வகை, ஐயக்கடன், அறவிட முடியாத கடன். இதில் தான் 90 விதமான கடன் என்ன இருக்கும். ஐயக்கடன் என்ன, வருமா வராதா, பெரும்பாலும் அந்த கடன் அப்படி தான் இருக்கு, வருமா வராதான்னு தான் இருக்கும், சரியா? ஆனாலும் நமக்கு விளங்குமே, அறவிட முடியாத கடன்னா என்ன வராது அப்படின்ற லிஸ்ட் உள்ள கடன். இந்த 2க்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பணம் இன்னொருத்தர் சேவிங் இருக்கிற மாதிரி தானே கடன்ன்றது. இந்த 2க்கு ஜக்காத்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு கூட அந்த பணம் என்ன செய்ய, திருப்பி உண்மையிலே நம்ம சந்தேகப்பட்ட பணம் கிடைச்சிட்டு 3 வருஷத்துக்கு கட்டாயம் செய்யணும், அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். ஏன்னா கிடைச்சிட்டு அந்த 3 வருடத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். ஆனால் கன்ஃபார்மாக வார ஒரு கடன் இருக்கு, இது நமக்கு நல்லா தெரியும். கன்ஃபார்ம் வரமாட்டா, சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் அந்த ஜக்காத்தில் அந்த கடமை வந்துடும். 1-2 நாள் பிந்தினாலும் அது வந்துடும், நிச்சயமாக வரும் என்றது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒன்று தான் அடைமானம் பண்ணுறது. அவன் தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கிற பேங்காரனை பணத்தை கொடுத்தா அவன் தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கிறான். அந்த மாதிரி அடைமானம் வைக்கப்பட்ட அதுக்கு ஜக்காத்து கட்டாயம் கொடுக்கணும். வட்டி தான் அது வட்டி தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் சிலர் வந்து அறுதியாகிற கட்டத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான், நமக்கு அதை எடுக்கலாம், அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஒரு கேள்வி, இப்போ நமக்கு வட்டி பணம் வருது, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், எமக்கு அல்லாஹ் தாலா நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், அவர்களுக்கு கொடுத்தவற்றிலும் செலவழிப்பார்கள். ஒருத்தர் வந்து நல்லா வட்டி எடுத்து ஃபுல்லாக பல கோடிகள் வச்சுக்கிறார், இப்போ தௌபா செய்யறதுக்கு இருக்கிறார். வமிம்மா ரஸக்னாஹும்ல இந்த கோடி வருமா, எது வட்டி வருமா வராதா? இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்ட ஏதாவது பதில், ஒரு விளக்கம், நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட மார்க்க விளக்கத்தில் ஒரு விளக்கம் ஒன்று இருக்குமே, வருமா வராதா? அவர் வட்டியில் சம்பாதிச்சது, அநியாயம் செஞ்சு சம்பாதிச்சது, அப்படி சம்பாதிச்ச பணம் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது, இது வருமா வராதா? வமிம்மா ரஸக்னா, நாம் அவர்களுக்கு கொடுத்ததுலேருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். கொடுத்ததுக்குள்ளே வருமா வராதா? வராது, வரும். சரி, 2 கருத்து தானே வரப்போகுது, சரியா? வரும் மட்டும் ஒரு கருத்து, இந்த சிலர் வராதுன்னு ஒரு கருத்து. இதில் என்ன வேண்டா, முத்தசிலாக்கள் வராதுட்டாங்க, முத்தசிலாக்கள் வந்து வராதுட்டாங்க. காரணம் அதை வச்சு அல்லாஹ் ஹராமான ரிஸ்க்கு கொடுத்தமெண்ட் ஆயிரும், அது இப்போ ஜென்ரலாக மனிதனுக்கு வாரது தான். ஆனால் வந்து வருமண்ட கருத்து தான் மிகவும் சரியான, அதான் சரியான அக்கை தான். என்ன காரணம்டா, ரஸக்னா நாம் கொடுத்தோம்னு சொல்கிறான்ல, அவன் எடுத்த வழியில் அவனுக்கு மரமினால குற்றவாளி. இந்த உலகத்தில் நம்ம எப்படி நம்புகிறோம், எது நடந்தாலும் யார்கிட்டையும் நடக்குது, அல்லாஹ்விடமிருந்து நடக்காது. எனக்கு எப்படி கிடைச்சாலும் எந்த வேலை கிடைச்சாலும் தந்தது யாரு, அல்லாஹ்வோட ரூட்டால தான். ஆனால் எனக்கு விசாரணை, நீ ஹலாலா எடுத்தியா ஹராமா எடுத்தியான்னு எனக்கு ஒரு விசாரணை மறுமையில் இருக்கும். ஆனால் ரஸக்னாஹும்ல எல்லாமே என்ன செய்யும், அடங்கும், நாம் அவர்களுக்கு கொடுத்து அடங்கும். உதாரணமாக பாருங்களேன், ஒருவர் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக விளங்குறதுக்கு, இவர்கிட்ட புள்ள, இந்த வட்டி எடுத்து வர்ற புள்ள 20 வருஷம் இதெல்லாம் வளர்ந்தீங்க, இவருக்கு ரிசல்ட் கிடைச்சதா கிடைக்கலையா? இவர் வந்து வளர்ந்ததுக்குள்ள, அந்த புள்ள வளர்ந்ததுக்குள்ள வட்டியில் படித்தது வட்டியில், திண்டது வட்டியில், வாழ்ந்தது வட்டியில், இவர் ரிஸ்க் இல்லாமல் வளர்ந்தாரா, ரிஸ்கில் வளர்ந்தாரான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அவரும் மர்சூக் தான், அவர் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு தான் வளர்த்திக்கிறாரு. இல்லைன்னா இந்த விளக்கத்தின் அடிப்படையில் என்ன சொல்ல வேண்டி வரும், இவர் தான்ப்பா ரிஸ்க்கே இல்லாமல் வளர்ந்த மனுஷன் இவர் தான். என்ன காரணம், எல்லாம் ஹராம், அதனால இவர் ரிஸ்க் செக்ஷனுக்குள்ளே இவர் வரமாட்டாரு. ரிஸ்க் இல்லாமல் எப்படி வளர்றாரு, ஹராம் தானே, அதனால மர்சூக் இல்லை, விளங்கிதா என்ன அர்த்தம் அது? அப்படி இல்லை, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அப்படின்றதுல அவருக்கு நாம் கொடுத்தது அவர்கள் செலவழிப்பார்கள், ஹலாலும் அடங்கும் ஹராமும் அடங்கும். ஆனால் அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கிறது தெரியுமா, நீ ஹலாலா சம்பாதிச்சதை மட்டும்தான் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அங்கீகரிப்பான். அல்லாஹ் கொடுத்ததுல 2 அடங்கினாலும் நீ ஹலாலா சம்பாதித்த கொடுத்தா அடுத்தது பாவம் மன்னிப்பு, தௌபா செய்யறது, பொருளாதாரத்தை சுத்தமாக்கிட்டாருன்னா அல்லாஹ் கொடுத்தது அப்படின்றது அப்படியே என்ன செய்தவருக்கு தொடர செய்யும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏண்டா இது எதில் வரும்னா,
இந்த சில கேள்விகள் இருக்கு. நிலத்தை கொஞ்சம் ஃபிக்ருக்காக சொல்கிறேன், நிலத்தை அபகரிச்சிடுறது இதில் தொடலாமான்னு கேட்குது. அபகரிச்ச நிலத்தில் 2 ரக்காத் தொழலாமா? சரியா? அடுத்தவன் நிலம் களவெடுத்து வச்சுக்கிறது இதில் 2 ரக்காத் தொழலாமா அப்படின்னு கேட்குறது. சரியா? அதே போல் குடிக்க போகிற சாராய பிஸ்மில்லா சொல்லணுமா? சரியா? சிலர் கேள்வி, சில விரோதமான கேள்வி வந்திருக்கு. என்னது, நாங்கள் தவறு செஞ்சுட்டு இருந்தான், ஆனால் இப்போ தொழுகட்ட என்ன சினிமா கூட படம் பார்க்க பற்றி ஜம்மு செய்கிறது கசிர் செய்கிறது அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு கேள்வி. இப்போ இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் சட்டம் மாறுமா? சரியா? அதாவது இந்த சட்டம் மாறுமா இல்லையா? இப்போ சிலவங்க வந்து மகரம் இல்லாமல் போகக்கூடாது, மகரம் இல்லாமல் வந்துட்டான், இவங்களோட பணம் ஹலாலா ஹராம்? ஹலால் தான், நினைக்கிட்டா பயணம் தான். என்ன அங்கே ஹராமே தவிர சம்பாத்தியம் என்ன செய்யலை, அதில் ஹராம். அதே மாதிரி தான் அங்கே தொழுகிற விஷயத்தில் என்ன, அதாவது அவர் தொழுகிற விஷயத்தில் ஜம்மு கசு தான். ஆனால் நீ செஞ்ச பிரயாணத்தில் பாவம் உனக்குரியது. இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த பல அம்சங்கள் இதில் இருக்கிற இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பெருசு இல்லை. அந்த மாதிரியான ஒரு அம்சத்தில் உண்டு தான் இந்த பகுதி என்ன செய்யுது இதில் வருது. நாங்கள் கொஞ்சம் முடிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. வட்டி ரிலேட்டடாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம பேங்க்ல பணம் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வட்டி வந்துட்டே தானே இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். அதை வந்து இப்போ பேங்க்லேயே விட்டோம்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த நன்மையும் எதிர்பார்க்காம, நமக்கு யாருமே தெரியாதவங்க நிறையா ரிக்வஸ்ட்லாம் வருதுல்ல இப்போ ஃபேஸ்புக்கு மற்ற இதுல எல்லாம், அவங்களுக்கு நம்ம அதை எடுத்து அனுப்பி வைக்கிறது வந்து அது நம்ம நன்மையை எதிர்பார்க்கலாம், நம்ம வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுக்கலாமா நம்ம? முதல் விஷயம், பேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னு எங்கே இருக்குது? சரியா? முதல் அம்சம், பேங்க்ல வச்சா பேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னு 30 வருஷத்துக்கு அப்புறம் போனால் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? பேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்றது அந்த வாதத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. எங்கேயுமே வந்து என்ன செய்கிறது இல்லை, உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று செஞ்சு இது வந்து இப்ராஹிம் பணம் அப்படின்னு போட்டு வைக்கிறது இல்லை அதுக்குள்ள. சரியா? இப்ராஹிம் பணம் அது பாக்ஸுக்குள்ளே இது அப்படின்னு போட்டு வைக்க கிளைம் பண்ணுறது தானே அது. சரியா? அது பணம் வந்து பொதுவாக தான் இங்கே போகுது. அதை வந்து ஒரு கணக்கு உங்களுக்குரிய, அதாவது என்னது இருப்பு, உங்களுக்குரிய இருப்பு தான். நீங்கள் எந்த கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, அது கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அது உரிய முறையில் கிளைம் பண்ணால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அது கிடைச்சிது. அதனால் அது இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கோயில் கட்டை யூஸ் பண்ணுவாங்க, விகாரைகள் கட்டை யூஸ் பண்ணுவாங்க, டொய்லெட் கட்டை யூஸ் பண்ணிடுது. சரியா? அப்படி இப்படி சொல்கிறதே முதலாவது என்ன பிள்ளை. இன்னும் சொல்ல போனால் கோவில் காணிகள் அறுதி ஆகிக்குது, சேர்ச் காணிகள் அறுதி ஆகிக்குது. சரியா? மற்ற காணிகள் எங்கே அறுதி ஆகுது, அதே பேங்க்ல தான் என்ன செய்யுது, அறுதி ஆகுது. பேங்க்கார எல்லாத்துக்கும் விரோதமானவன். அவனுக்கு மெயின் டார்கெட் என்ன, பொருளாதாரம் தான். அதில் வந்து அவனுக்கு மெயின் டார்கெட் பொருளாதாரம் தான். இடத்த என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் இந்த வாதத்தை நம்ம மார்க்கெட்டில் கூடுமா கூடாது. சரியா? மார்க் அடிப்படையில் கூடுமா கூடனா வதருமா பக்கைய மினர் ரிபா, குர்ஆன் வசனம். நீங்கள் எஞ்சிய வட்டியை விட்டு விடுங்கள். அது வட்டி வாங்குறவருக்குன்னா வட்டி எடுக்கிறவருக்குன்னா எல்லாம் இருந்தாலும் வதருமா பக்கைய மினர் ரிபா, வட்டியை விட்டு விடுங்கட்டான். நான் போய் பேங்க்ல ஏண்ட வட்டி இருக்குது. சரியா? ஏண்ட வட்டி இருந்துட்டு அதை தாங்கன்னு நான் கேட்டுட்டேன்டா, நீங்க என்னத்துக்காக கேட்கறன்றதெல்லாம் நம்ம ரெண்டாவது விட்டுருவோம். நீங்களே யோசிங்க. இப்போ நான் இந்த ப்ராக்டிக்கல் அதை செய்ய நான் போகணும், பேங்க்கு போய் இந்த வட்டியை நான் என்ன செய்யறேன், நான் எடுக்கிறேன். எடுத்ததுக்காக பதிவு செய்ய இப்போ நான் என்ன செய்யறேன், நான் வட்டி எடுக்கிறேன்னா என்ன, என்ன நோக்கங்களோட இருக்குது, திரும்பினதோட ஒரு ஆக்சிடென்ட், பணத்தோட மரணம். எதோட மரணிக்கிறேன், வட்டி பணத்தை எடுத்துட்டு மரணிக்கிறேன். என்ன நோக்கம் எதா இருந்தாலும் சரி, எடுத்தது என்ன, வட்டி பணம் தான். நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணின டைம்ல என்ன மைண்ட்ல என்ன இருக்குது, நான் இந்த வட்டி பணத்தை கிளைம் பண்ணி நான் எடுக்கிறேன். அது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது இரண்டாவது அம்சம். வட்டி எடுக்க கூடாதுன்னா நீ வட்டி வச்சேக்க கூடாது. சில டைம்ல சொல்லுவாங்க உஸ்ருன் அக்பஹ் மின் தம், செஞ்ச பாவத்தை விட சொல்ற காரணம் கேவலம்னு சொல்லுவாங்க தெரியுமா. செஞ்ச பாவத்தை விட அதை கூட மன்னிச்சிடலாம். நான் ஏன் அந்த பாவம் செஞ்சேன் தெரியுமா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா, அது அதை விட கேவலமா. சரியா? அதை மாதிரி ஒரு அம்சம் தான். செஞ்சு பாவம் செஞ்சுட்டோம், அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு நிற்காம ஒருத்தர் போடுறாருன்னா நாம வந்து இந்த டொய்லெட் கட்டுறது கேவலமாக நினச்சிட்டீங்க. டொய்லெட் கட்டை கொடுத்து விடுவோம், டொய்லெட் கட்டுறது கேவலம் யார் சொன்னது. அதில் சிமெண்ட் விற்கணும், அவர் கேவலமான வேலையை செய்கிறாரு. டொய்லெட் கட்டுறது சிமெண்ட் விற்கணுமா இல்லையா, கம்பி இரும்புகள் விற்கணும், அவர் கேவலமான வேலையை செய்கிறாரு. அதில் ஒரு கட்டுமான பணி மேஸ்திரி வருவார், அவருக்கு கேவலமான வேலையை செய்கிறார், அவர் கட்டுறாரு. சரியா? அவர் கேவலமான வேலை. மண்ணு கொண்டு போடணும், அவன் மண்ணு கொண்டு போடுறவன் அவன் கேவலமான வேலையை செய்கிறாரு. அதை தோன்றவன் அந்த வேலை செய்ய, பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட் பாஸ் அவர் பிளம்பரு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வித்துட்டிக்கிறாங்களே கொமடெல்லாம், அவரெல்லாம் கேவலமாக இருக்கு. எங்கே அதில் கேவலமான வேலை இருக்குது, ஃபுல்லாக அந்த பணத்தெல்லாம் அதுக்கு செலவழிக்கிறது. டொய்லெட் கட்டுறது இன்றைக்கு ரூமுக்குள்ளே வச்சுக்கிறான். டொய்லெட்டை கேவலமான ரூமில் வச்சிருப்பாங்க, டிவி பார்க்குறாங்க, ரேடியோ கேட்குறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க, விளங்கிட்டா எல்லா விதமாக எதுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே தான். அப்போ அப்படிப்பட்டது டொய்லெட் கட்டுவதற்கு என்ன சார், எந்த மாதிரி டொய்லெட் கட்டுறதுக்கு, ஃப்ளைட்டில் உள்ள மாதிரி, ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரி, அந்த மாதிரி டொய்லெட்டில் பெயிண்ட் அடிக்காமல் அப்படி கொஞ்சம் அப்படி விட்டுருணும். இது ஒரு யார் போட்ட சிந்தனைன்னு கேட்குது. இந்த சிந்தனை உண்டு. டொய்லெட்ன்றது 1க்கு 2க்கு போடுறது தான் என்ன, மனிதன் செய்யக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு தன்மையை அளவுதல வச்சுக்கிறான். அந்த ஒரு பகுதி வேணும்னா நீ சொல்லலாமே தவிர டொய்லெட் கட்டுற கேவலமான வேலை யார் சொன்னது,
இன்னும் சொல்ல போனால் டொய்லெட் கட்டுறது நீங்கள் ஒரு ஏழை கேட்டால் கட்டாயம் உங்களோட பணத்தால் கொடுங்க, மிக சிறப்பான வேலை. ஏண்டா வீதிகளில் மற்ற இடங்களில் யாரெல்லாம் மலம் கழிக்கிறான் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வருது. சாபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ சிறப்பான வேலை அது. அதனால எங்க இந்த அந்த டொய்லெட்டை வச்சுக்க இந்த கேவலமான வேலைக்கு நீங்க உதவி செய்யுங்கள். என்ன கேட்கிறாங்கன்னு எனக்கு விளங்கல. சரியா, கேவலமான வேலைக்கு உதவி செய்ய ஒருத்தருக்கு டொய்லெட் வரல, யூரின் வரல, இவர் கேவலமான விஷயத்தை எல்லாம் தடுத்து விட்டார், அப்படியே அர்த்தம். அவருக்கு அல்லாஹ் தஆலா கேவலமான விஷயத்தை தடுத்து விட்டார், இப்பொழுது அவர் மூத்தாகி விட்டார், அவர் நல்ல விஷயம் அது. அப்ப என்ன ஒரு பேச்சு பேசுறாங்க, இது அசிங்க மாதிரி கொட்டுறாங்க. அதே போல வடிகால் அந்த அசுத்தங்கள் போற மாதிரியான ஒரு இது செய்யறாங்க. அது வந்து என்ன, அது ஒரு பிழையான ஒரு நடைமுறை, இதெல்லாம் ஒரு மோசமான நடைமுறை என்று சொல்லிட்டு பிழை. அப்படி எடுத்துக்க வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாமே. இப்போ டாக்டர்மார் வந்து மோஷன் டெஸ்ட் பண்றாங்களே, அதுக்குரிய டெஸ்ட் டியூப் வாங்கி கொடுப்பது, பொட்டில் வாங்கி கொடுப்பது அசிங்கமானவை, அதுக்கு சக்காத்தை கொடுக்கலாம் சொல்லாமா? டாக்டர்ஸ்மார் வந்து அந்த மோஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பொட்டில் எடுப்பாங்க தானே, அப்ப அந்த அசிங்கமான பொட்டில்களுக்காக நீங்கள் உங்கள் பணத்தை செலவழிங்க. அது அதில் போகுது. யூரின் பொட்டில்களுக்காக உங்கள் பணத்தை செலவழிங்க சொல்லலாமா? ஹாஸ்பிட்டல்ல வேஸ்டேஜ்கள் இருக்கு, அதை செலவழிக்கக்கூடிய கண்டெய்னர்களுக்காக செலவழிங்க சொல்லலாம். இது என்ன சிந்தனை, எங்கிருந்து வந்தது? பெம்பஸுக்காக செலவழியுங்கள், பெம்பஸுக்காக என்ன செய்ய செலவழியுங்கள் சொல்லலாமா? எடல் பெம்பஸுக்காக செலவழிங்க. இதை நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா? இந்த விளக்கத்தை கொடுக்குற எங்கிருந்து கொடுக்குறான்னு கேட்கிறேன். இதெல்லாம் அசிங்கமான வேலை மாதிரி காட்டி, இதெல்லாம் நல்ல வேலைகள், சுத்தமாக வச்சுக்கிற வேலைகள். அதில் ஒரு அசிங்கம் இல்லை. அதில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை செய்கிறாங்க. அந்த நடக்கக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் என்ன மனிதனிடத்தில் அது ஒரு நிகழ்வை தவிர அதுவும் அசிங்கமான நிகழ்வு அல்ல. அது மனிதனுக்கு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வு. எனவே இது ஒரு தவறான இது சப்ஜெக்ட். இதெல்லாம் விட்டுறணும். வட்டியை நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு சில அறிஞர்கள் எடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் மிக தவறான ஒரு நிலைப்பாடு. வட்டியோடு நீங்கள் சம்மந்தப்படாதீங்க. இப்போ எப்படி ஆகிட்டா, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பேலன்ஸ் இருக்குதா வட்டி அப்படின்னு. உங்களுக்கு தான் டொய்லெட் கட்டணும், வட்டி பேலன்ஸ் இருக்காது, 1 கோடி டிரான்ஸ்ஃபர் வணங்கிட்டா. இதை நம்பி ஒரு டீம் 1 கோடியை எடுத்துட்டு 1 கோடியே கேள்வி வருது. இப்படி தான் டொய்லெட் கட்டலாம், அது கட்டலாம்னு 1 கோடியை நான் 5-6 வருஷமாக சும்மா தான் இருந்தேன். சார் இந்த வட்டி அணியாமல் மனுஷனுக்கு அந்த வழி இருக்க தானே செய்யும். வட்டி அங்கே இருந்தாலும் இவர் எடுக்கிறது டொய்லெட் கட்டுறதுக்கு இல்லை, இவருக்கு ஒரு வழி. அது 1 கோடியை விட்டுட்டு நம்ம வட்டி தான் ஹராம் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது என் அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த 1 கோடி. எப்படி இருக்கும் மனிதனுக்கு தெரியுமா? அது பாரமெல்லாம் அப்படி எடுத்துரு. சரி, ஏதாவது எடுத்து இன்னொன்று நன்மையை எதிர்பார்க்காமல் தீமையும் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்யுங்க. அப்படி ஒரு தர்மம் எங்க இருக்கு? நன்மையை எதிர்பார்க்கறதில்லை, தீமையை எதிர்பார்க்கறதில்லை, அப்படி தர்மம் ஒன்று இருக்கு எங்கேயாவது? பகிரங்கமா செய்யுங்க, ரகசியமா செய்யுங்கன்னு ஒரு தர்மம் இருக்குது. குர்ஆன்ல வந்து தொந்தரவு செய்யாம தர்மம் செய்யுங்க. நான் இப்ப செய்யற தர்மம் எல்லாம் நன்மையை எதிர்பார்க்கறது இல்லை, தீமையை எதிர்பார்க்காத ஒரு தர்மம். காணாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதாவது காணாதவர்களுக்கு கொடுக்கறது 2 சப்ஜெக்ட் இருக்கு. எங்கிருந்து இதெல்லாம் ஜாயின் பண்றோம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குதான்னு கேட்டேன். இன்னும் சொல்ல போனால் காணாதவருக்கு கொடுக்கறது அவங்களுக்கு இஹ்லாஸை கூட்டும். தர்மத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா கூட அவன்கிட்ட நன்றி வந்துடும், அவன் சந்தோஷப்படுவான், அவன் சிரிப்பான், அவன் சலாம் சொல்லுவான். அந்த அடிப்படையில் கொஞ்சம் நஞ்சு உலகத்துக்கு கொடுத்த மாதிரியாவது கொஞ்சம் வந்துடும். காணாதவங்களுக்கு கொடுத்தா அந்த மனுஷன் நல்லா வாழ்றானுங்க அல்ஹம்துலில்லாஹ், அவன் மீது ஒரு பெரிய ஒரு நன்மையே கபூலாகிற மாதிரியான ஒரு சிந்தனை வருது. இந்த விளக்கமெல்லாம் எங்கிருந்து வந்தது? இது எல்லாமே பிழையான ஒரு அம்சம். சரியா? வட்டி என்பது நம்ம எடுக்கக்கூடாது என்பது சட்டம். அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கிளைம் பண்ணும் வரைக்கும் அது உங்களோட தான் இருக்காது, உங்களோட தான். ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணி கேட்கும் வரைக்கும் அவன் வட்டி தாரண்டிக்கிறான். நான் வானான்ட்டத்தோடு நின்று இந்த வட்டியை தானு நான் கேட்கறதுக்கு வந்துடும். அந்த 1 கோடி எடுத்தாரு, அவரை கேட்டார். இனி நீங்கள் எடுத்துட்டீங்க. எனது பார்வையில் என்னடா, வட்டியை நீ கையில் எடுத்துட்டாச்சு, இனி நீ உனக்கு பயன்படுத்திக்கலாம. நீ என்ன செஞ்சாலும் என்ன ஓகே, நீ உனக்கு எடுத்ததுக்காக எடுத்து கூடாது. அதனால உனக்கு பயன்படுத்தி கொள்ளாம நீ வேற என்ன செஞ்சாலும் நீ அந்த செக்ஷனுக்குள்ள வட்டி எடுத்த குற்றம் முடிஞ்சாச்சு. வட்டி எடுத்த அந்த குற்றம் செஞ்சாச்சு. அதுக்கு பின்னால இந்த பணத்தை கொண்டு போய் நீ தேவையோட கொடுத்தாலும் சரி, உன்னுடைய எப்படி என்ன நீ எடுத்தா திருப்பி ஒன்று செய்யல. அப்ப நீ அதை நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்ட. இப்ப நீ செய்ய வேண்டியது என்னதோ அதைத்தான் நீ என்ன செய்யணும். ஒருத்தர் வட்டியிலே உழைச்சிக்கிறார், வீடு கட்டிக்கிறார், அதை என்ன செய்ய போற? இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்றாங்க? பிள்ளைகளுக்கு சொத்து போனா பிள்ளைகளுக்கு ஹராம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொத்து போனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஹராம் இல்லை. வாபஸ் செஞ்சதை திருப்பி கொடுக்கணுமா, அது கொடுக்கணும், அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா அவர் சம்பாத்தியம் அப்படி இருந்துச்சு, அமைஞ்சிட்டு. ஒரு இப்போ பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்கிறாங்க, வட்டிகளே வாழ்ந்தவங்க புற விளங்கி தௌபா செஞ்சு திருந்திப்பாங்க. அவங்க ஊட்டால வைத்து போட்டு ஏழையா போகணும், இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. அவர் ஒரு பொருளாதார முறையில் அகப்பட்டுட்டார். தௌபா செய்யணும், மீளணும். தன் மூலம் அநியாயம் இழைக்கப்பட்ட யாரா தெரிஞ்சா அவங்களுக்கு அதை என்ன செய்யணும், பரிகாரமாக அதை செஞ்சிடும். இவ்வளவுதான் அவர் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய வேலை. எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க ஏதோ ஒரு நல்ல வழியில் என்ன செஞ்சிருங்க, பயன்படுத்துங்க. எடுக்காதீங்கன்றதான் என்ன முதல் சப்ஜெக்ட்.
எடுத்த பின்னால இந்த தத்துவம் எல்லாம் என்ன அது பிழை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான் சுருக்கம். அடுத்தது இந்த தங்கம் சம்பந்தமான சப்ஜெக்ட்ல 18 அந்த கேரட் 22 அடுத்தது என்ன 24 இப்படியெல்லாம் இருக்குதானே. இதுல வந்து தூய தங்கத்துக்கு மட்டும் தான் கணக்கு. கலப்பான தங்கத்துக்கு அல்ல. கலப்பான தங்கத்துக்கு இந்த அதாவது இந்த 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 இது கலந்திருக்குமே, செம்பு கலந்திருக்குமே, அந்த அதெல்லாம தூய தங்கம் இருக்குது. அந்த தூய தங்கமாக இருக்கக்கூடிய அந்த அதனுடைய அளவு தான் நீங்க என்ன செய்யணும், எப்பயுமே ஜகாத்ல கணக்கு பார்க்கணும். அந்த இதை கணக்குல நாங்கள் போடல, சரியா? அதுல ஒரு கணக்கு உங்களுக்கு தந்திருப்பாங்க, லேசா உங்களுக்கு எடுத்துடலாம். 18 இருந்தா என்ன, 22 இருந்தா என்ன, 24 இருந்தா என்னன்னு சொல்லி அதை லேசா எடுத்துடலாம். இந்த அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த 85 கிராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கணக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, தூய 85 கிராம், எந்த கலப்பும் இல்லாத 85 கிராம் எடுத்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கலப்புமே இல்லாத 85 கிராம் என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த 85 தான் இது. இதுல பல கருத்து முரண்பாடு இருக்கு, பல விதமான கருத்து முரண்பாடுகள் இதுல இருக்குது. 85 ஷேக் பின் பாஸ் 90 கிராம் இருந்தா தான் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னாரு. 87 88 எல்லாம் சொல்லிக்கிறார். அதுக்கு காரணம் இந்த மிஸ்கால் அளக்கிறது. ஹதீஸ்ல மிஸ்கால் தானே வருது, 20 மிஸ்கால்கள் வருது. அப்ப அது நம்ம 10 பவுண்ட் சொல்லிட்டாலும் 10 பவுண்ட் தானா அப்படி என்றது எதை வச்சு வரும், ரசூலுல்லாஹ்வோட காலத்துல பயன்படுத்தப்பட்ட தங்கத்துடைய அந்த அளவு இருக்குது, அதை வச்சு தான் அந்த ஜக்காத்துடைய இது வரும். வெள்ளி என்று சொல்லிட்டோம்னா வெள்ளி நாணயம் எத்தனை கிராமுடைய வெள்ளி நாணயமாக இருந்ததுல ஒரு கருத்து முறைப்பாடு வரும். ஏன்னா அளவை நிறுவ 1400 வருடங்கள் நம்ம என்ன செய்யறோம், டிஃபரெண்டா இருந்துட்டு இருக்கிறோம். அதே போலதான் சாவா இருந்தாலும் சரி, அந்த சாவுன்னு சொன்னோமே, அந்த 8.5 கிலோ 3 கிலோன்னு சொல்றோமே, அந்த அந்த அதாக இருந்தாலும் எல்லாம் அதை கருத்து முறைப்பாடு பொதுவாக சொல்லப்படுற 85 கிராம்ல நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். தூய தங்கத்துக்கு மட்டும்தான் இது. இந்த தூய தங்கத்துக்கு அல்லாம இப்ப எனக்கிட்ட 18 கேரட்டா இருக்குன்னா இது எப்படி பாக்குறது அப்படி என்று சொன்னா, நீங்க அதை என்ன செய்யலாம், நீங்க சாதாரணமா அடிச்சாலும் இந்த கணக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு பார்த்துக்கிடலாம். அந்த 24ஓட என்னது, அதாவது வகுக்கிற மாதிரி, அதை 24ஆல வகுக்கிற மாதிரி அந்த கணக்கு வரும். அதை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா இவ்வளோ கிராம் தான் நீங்க உங்களோட கணக்கு. அதாவது 18 பவுன் என்கிட்ட இருக்குது, இந்த 18 கேரட் உள்ள தங்கம் என்கிட்ட இருக்குது. இது என்கிட்ட எத்தனை பவுன் இருந்தா கடமையாகும், இது என்கிட்ட எத்தனை பவுன் இருந்தா அந்த தூய தங்கம் 85 கிராம் அதுக்குள்ள என்ன செய்யும் வரும். கலைஞர் உங்களுக்கு என்கிட்ட தங்கம் இருக்குது, எனக்கு 128 கிராம் வந்தா தான் இந்த 85 தூய தங்கம் என்ன செய்யும் அதுக்குள்ள இருக்கும் என்ற கணக்கை போடுறதுக்கு அதுல ஒரு பகுதி என்ன செய்திருக்கு, அதை நீங்க பார்த்து என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். தூய தங்கத்துக்கு தான் சப்ஜெக்ட் இது. நீங்க 18 இருந்தாலும் 85 தான், என்ன 20 இருந்தாலும் 85 தான் என்பது அல்ல. தூய தங்கத்துக்கு தான் அந்த 85 கிராம் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த கல்குலேஷன், அப்ப தூய தங்கம் 22 கரெக்ட் இருக்கு, அப்ப 84 விட கூட தான் இருக்கணும். அப்ப 90 ஈக்குவல் வரும். அப்ப கொடுக்குற நம்ம 2.5% கொடுக்குறதும் தூய தங்கத்துக்கு இப்ப நம்ம அதுக்கு தான் கொடுக்கணும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் இருக்குது, 100 கிராம் 22 கிராம் இருக்கு. 22 கிராம் 100 கிராமுக்கு நம்ம கொடுக்குறோம்னா 2.5 கிராம் கொடுக்கணும். 2.5 அப்ப நம்ம 22 தான் கொடுக்க போறோம்னா அப்ப 2.5 விட கூட கொடுக்கணும். அதான் விஷயம். அப்ப கொடுக்கிறது அந்த 24 கேரட்டுக்கு இப்ப 100 கிராம் என்று நம்ம சொல்லிட்டோம். இந்த 100 கிராம் தூய தங்கத்துடைய கிராமா நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. இப்ப வந்து தங்கம் என்ற 100 கிராம் இருக்குன்னு சொல்றவங்க இதுல எவ்வளவு இது கலந்தீங்கன்னு பார்க்கறது இல்லை. அதுல அந்த கலப்பையும் இப்ப தங்கத்தை நிறுத்துறதுக்கான ஒரு கலப்பு இருக்குது, தங்கத்துல வளைவை நிறுத்துறதுக்கான, தூய தங்கத்துல வளைவை நிறுத்துறதுக்கான ஒரு கலப்பு இருக்குது. அந்த கலப்பை சிலர் வந்து கையில் மூத்தவர், அது வந்து கணக்கில் என்ன செய்ய தேவை, நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைண்டா. அதல்லாம எனக்கு இந்த இவ்வளவு அளவுல தங்கத்துக்கு இந்த 18 கேரட்ல இருந்தா போதும்ன்றது அது அதுக்கு மட்டுமல்லையே, தங்கத்திலே பெருமதியை குறைச்சி வாங்குறவங்களுக்கான தங்கம் அது, சரியா? எனவே இந்த மாதிரி தங்கத்துல அதை கணக்கு மிச்ச கவனம் என்ன செய்ய பார்க்க வேண்டியது. 22 வார டைம்ல அந்த பிரச்சனை இருக்கு. எப்படி தூய தங்கம், அதாவது இப்ப 100 கிராம் சொல்லப்பட்ட டைம்ல அது 92, அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத் எது கொடுக்கணும், 92க்கு தான் அவர் என்ன செய்யணும், அதை 2.5 கொடுக்கணும். ஆனா அவர் வந்து அப்படி கொடுத்த பிழை இல்லை. அதாவது மார்க்க ரீதியாக ஒருத்தர் 2.5 பார்த்து கொடுத்தா அதுக்கு மேலதிகமா போறது சதகாவா என்ன செய்யும், போய் சேரும், அதுல சந்தேகம் இல்லை. கன்வெர்ட் பண்ண 24க்கு 22 ஆயிடுச்சு, 22க்கு 2.5 அப்படி கொடுத்தா சரி. ரெண்டு ஒன்று தான், ரெண்டு மெத்தட்லயே உண்டு தான். நான் சொல்றது சிலவங்களுக்கு அப்படி அந்த கணக்கு பார்த்துக்கலே இல்லாத, சிலவங்க அந்த தங்கள்கிட்ட உள்ள கிரேமை வச்சு மட்டும் தான் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அதுல எவ்வளவு தங்கம் வைக்கணும் பார்க்குற அளவுக்கான இது இருக்காது. அவங்களுக்கு தான் அந்த கணக்கு என்ன செய்யறது சொல்லப்படுறது. நீங்க சொல்ற மாதிரி தங்கத்தை மட்டும் பிரிச்சே எடுத்துட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அடுத்தது இரத்த உறவுகளுக்கு ஜக்காத்து கொடுப்பது முக்கியம், ஆனால் அவர்கள் ஆடம்பரம் செய்வதை பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு நபருக்கு 2000க்கு எடுக்க வேண்டிய ஒரு உடையை 5000 கொடுத்து வாங்குகிறார். இப்படிப்பட்டவர்கள் கொடுக்கலாம். அதாவது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஆடம்பரமாக தான்
ஆடம்பரம் வந்து இதில் கேள்வி வருது, ஆடம்பரம் எது நமக்கு அவரை பற்றி தான் முடிவு எடுக்கணும். ஆடம்பரம் அவர் எடுத்தால் 2000 சேர்த்து எடுக்க மாட்டார், கொஞ்சம் 5000 சேர்த்தா அவர் எடுப்பார். போகிறது வாரது இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கிற டைமில் இது முக்கியமான கேள்வி. இவருக்கு ஒரு வறுமை இருக்குது. இவருக்கு வார வருமானத்தில் 75% என்ன செஞ்சிருது, இவருடைய இது தேவை 25% தான் பூர்த்தி ஆகுது. இன்னொரு 25% என்ன செய்யதில்லை, பூர்த்தி ஆகுதில்லை. இவர் ஒரு கால்குலேஷன் பார்க்குறாரு, 5000 சேர்த்த 3000 எடுத்தா ஓகே. அது போல சுப பெட்ரோல் அடிக்காம சும்மா நோமல் பெட்ரோல் எடுத்துட்டு போனா அது இப்படி சொல்றேன் அப்படி பார்க்குறாரு. கரண்ட் அது இது இப்படி எடுத்து இவருக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு பார்த்தா அந்த 75 100 ஆகிடும். இது பிழை, இஸ்லாமிய அடிப்படையில் இது பிழையான. இது நீங்க ஜகாத்து கொடுக்க போறதுக்காக நீங்க கொடுக்காம இன்னொருத்தர் கொடுத்துட்டு போங்க வேற விஷயம். அவர்கிட்ட போய் 3000 5000 சேர்ந்த 3000 ஆக்கு அது இன்கம் டேக்ஸால வந்த மாதிரி சரியா, 5000 சேர்ந்த 3000 ஆக்கு. சூப்பர் பெட்ரோல்ல மற்ற இல்லாடி டீசல்ல போனவங்களுக்கு என்ன பிரச்சனை, பெட்ரோல் அதே இறக்கலுமே டீசல் நாமண்ணில போ, அதாவது மண்ணெண்ணில போ சரியா. புஷ் மற்ற நம்ம நாட்டில் புஸ்தகம் சொல்றது என்ன, மிதி சைக்கிள் என்ன செஞ்சிரு போயிரு. அதே விட நடந்து போறது உனக்கு என்னது நல்லா, இது விட ஆரம்பம் தாண்டு எதையாவது சொல்லுங்க. ஃபிளைட்டு போறாரு, திடீர்னு ஒரு ஹஜ்ஜி போறாரு, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிருக்காரு, ஜகாத் கேன்சல் சரியா. பேனுக்கு மேல ஏசியை போட்டார், ஜகாத் கேன்சல் எங்க நடக்கிறது பிள்ளை. எங்களுக்கு விளங்கும் தான், அவன் கொஞ்சம் ஒரு லக்ஸரியா வாழ்றாரு, ஆடம்பரமா வர, அதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுன்னு விளங்கு தான். ஆனா சிலர் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கலாம். அவங்க புறத்த குடும்பம் அப்படியா இருக்கலாம், அவங்க ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்தவரா இருக்கலாம். ஒவ்வொரு காரணம் இதுக்கு எல்லா காரணம் வச்சா மட்டும் இல்லை, சிலருக்கு அதே ஒரு இயல்பாக செஞ்சிருக்கலாம், மாறிக்கலாம். அவரால் அதுலேருந்து என்ன செய்யலாது, வெளியே வரையலாம். நம்ம என்ன செய்யலாம்னா, நான் இவருக்கு கொடுக்க தேவைன்னு வேணும்னா நீங்க என்ன செய்யலாம், வேறொருத்தருக்கு கொடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு அது பிள்ளை இல்லைன்னா, உங்களுக்கு மனசுல திருப்தி இல்லைன்னா. ஆனா அவர்கள் லைஃப் ஸ்டைல மாற்ற அப்பதான் நான் ஜகாத் தருவேன்னு சொல்றது என்னது பிழையான, மார்க்க ரீதியாக அது பிழை. நாம ஏற்கனவே சொன்னோம், அப்துல்லா முபாரக் உங்களோட செய்திதான். அவரே என்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்க, ஒரு திரகம் ஒரு தீனாரோ கையில் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே பக்கத்தில் உள்ள சொல்றாரு, இவருக்கு தீனார் கொடுக்குறீங்க பெரிய அமௌண்ட். அது அந்த காலத்தில் ரசூலான காலத்துலலாம் ஒரு திரகம் இது ஒரு ஆடு வாங்கிடலாம் சரியா. அப்போ அதை போய் இவருக்கு கொடுக்குறீங்க, இவர் பொறிச்சு தான் எல்லாத்தையும் என்ன செய்வார், சாப்பிடுவார்ன்ற. அப்படி அப்போ நான் 2 கொடுத்துருக்கணும்ன்றார் அப்துல்லா முபாரக் சொன்னால், அப்போ 2 கொடுத்துருக்கணும் இவருக்கு அப்படின்றார். அப்போ அவர் என்னத்தை பார்த்தாருன்னா, அவர் பழகின ஸ்டைல், அவர் பழகின ஸ்டைல் அதுவாக இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவரோட லைஃப்பை மாற்றிக்கணும்னு என்ன செய்யலாம் சொல்ல முடியாது. நாங்கள் அவருக்கு சரி வரல, இன்னொருத்தருக்கு நம்ம என்ன செய்வோம், கொடுத்துட்டு போயிடுவோம். அவருக்கு அல்லாஹ்தால கொடுக்குற ரிஸ்க்கு அல்லாஹ் இன்னொரு வழியில் என்ன செஞ்சிருவா, அதை கொடுத்துருவாண்டா சரியே. தவிர இவர்களுக்கு நீங்க கொடுக்கலாமானா நீங்க கொடுக்காம தவிர்த்துற பிழையில எப்படி சொல்லிடப்படாது, இவருக்கு ஜகாத் வாங்குற தகுதி என்னது இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அடுத்ததாக அதாவது என்னுடைய நகையை என் கையில கொடுத்தது இல்லை, வாங்கினது எனக்கு தான், இதுக்கு நான் ஜகாத் கிடமேன்னு கேட்கிறான். அதாவது அப்படி அப்படி இருக்குதான் சிலர், இது உனக்கு தான் அந்த நகைன்றது காட்டிட்டு எடுத்துற கபடத்துல இது ஒன்ற நகை தான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு கதவை மூடிக்கிறது இந்த மாதிரி. அதே போல பிள்ளைகள் இருக்கிறாங்க, மகள்மாருக்கு என்ன செஞ்சிடுறது, அதாவது ஜக்காத் வாங்கி நகைகள் வாங்கி வச்சுப்பாங்க திருமணத்துக்காக. அப்படி கேள்வி வரும், திருமணத்துக்காக நான் மகளுக்காக வாங்கி வச்சிருக்கேன், 2 மகள் இருக்கிறாங்க, 3 மகள் இருக்கிறாங்க, 3 மகளுக்கு ஜக்காத்தை ரெடி பண்ணிடுறது, இந்த பொருளாதாரம் ரெடி பண்ணிடுறது. அந்த கல்யாணத்துக்கு அணியறதுக்காக மனைவிக்கு நகையை ரெடி பண்ணிடுறது சரியா. இதுக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்கிறாரு. இதுக்கு ஜக்காத்து கடமை. என்ன காரணம்டா, அவங்களுக்கு நீங்க அவங்களுக்காகத்தான் உருவாக்கிக்கிறீங்க, அவங்க பருவத்தை அடைஞ்சிட்டாங்க தான். ஸோ அவங்களுக்கு தனியா இயங்கக்கூடிய உரிமை உண்டு தான். விற்க விடுவீங்க அவங்கள, அவங்க விற்க விட மாட்டீங்க தானே, அப்போ உரிமை இல்லைன்னு அர்த்தம். மில்க்னா என்னன்னா முழு அதிகாரம் அவங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கணும். அந்த அதிகாரம் நீ விற்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்படி அவங்களுக்கு கொடுக்க இல்லைன்னா சுமந்த அல்மாரி பொருள் காட்டுற மாதிரியான சப்ஜெக்ட் சரியா. எனவே நீங்க அதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்ப பெண்கள் சொல்றாங்கன்னா, எனக்கா ஒரு நகை வாங்கி வச்சுக்கிறாரு, ஆனா அது என்ன கைக்கு வரல, இது எப்படி அன்றது தெளிவா இருந்தா தான் அதுக்கு என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். இந்த டைம்ல இன்னொன்று சொல்லிக்கணும், பெண்கள் நகைக்குள்ள ஜக்காத்து கொடுக்குறாரு கணவன்மார் சரியா. கணவன்மார் தான் ஜக்காத்து கொடுக்குறது, அவரு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஜக்காத்தை அப்படின்னு சொல்றது. அது ஒரு வகையில நியாயமும் தான். என்ன காரணம் விட 90% மனைவி வெட்டிக்கிற நகையை இவன் பார்வையில ஏன் தான் உணர்வுல இருக்கிறான், என்றைக்கு தேவைப்படுது அன்றைக்கு என்ன நம்ம வித்துருவோட உணர்வுல இருக்கிறான். மனைவிக்கு அதை மறுக்கிற அதிகாரம் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறான். நிறைய பேர் ஒரு சேவிங் மாதிரி வாங்கி கொடுக்குறான். ஆனா சட்டப்படி நீங்க பெண்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு தானே சொந்தம். யார் ஜக்காத்து கொடுக்கணும், அவங்க தான் ஜக்காத்து கொடுக்கணும். அப்பதான் இருக்கு நன்மை. நீங்க கொடுக்கலாம், அப்படி நீங்க கொடுக்கறத பொருட்படுத்த பிழை இல்லை. ஆனா அவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா வழியோ அதை கஷ்டங்களோ அதை என்ன செய்யாது விளங்காது. ஒரு நன்மையை நாடி செய்யக்கூட அவங்களுக்கு கொஞ்சம் செய்யணுமா இல்லையா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கணவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்களோட ஜக்காத் பணத்தை எனக்கு தாங்கன்றார். யாரு, கணவன் சொல்றாரு எனக்கு தாங்கன்றார். ரசூலுல்லாஹ் கேட்டு போட்டு தான் நான் என்ன செய்வேன் தருவேன். இப்ப கணவன் மனைவியோட ஜக்காத் யார் கொடுக்குறா, மனைவி தான் என்ன செய்யறா கொடுக்குறா. அந்த ஒரு சப்ஜெக்டே இதுல இல்லை எந்த அளவுக்கு ஆயிட்டு. ஏன்னா நம்மளோட கலாச்சார வழிமுறை அப்படி. பிரச்சனை வர்றது தலாக்ல தான், பிரச்சனை வர்றது தலாக்ல வந்தா தான் இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வரும்.
அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா உன்னுடைய பணத்துக்கான ஜக்காத்தை நான் என்ன செய்ய போறேன், அதாவது நான் கொடுக்க போறேன். இதுல இன்னொன்று, மனைவிட பணத்துக்குரிய ஜக்காத்தை கணவன் கொடுக்குறாரு, அதை வாங்கி கணவன் பணத்தை வாங்கி மனைவி குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி லாபம், 2 லாபம் சரியா? அதாவது தனது நகைக்குரிய ஜக்காத்தை யார் கொடுக்குறாரு, கணவன் கொடுக்குறாரு. அந்த ஜக்காத்தை தாங்க வாங்கி தங்கள் குடும்பங்களுக்கு என்ன செஞ்சிடுறது, கொடுத்துறாரு. அப்ப இது வந்து ஜக்காத்து கொடுத்த சந்தோஷம், அந்த வழி இருக்குதால ஜக்காத்துக்கு ஒரு வழி ஒன்று இருக்கிறான், பொருளாதார வெளியேறது, அது ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இல்லை, இன்னும் சொல்ல போனா இது நல்லது. இந்த ஜக்காத் அவங்களுக்கு என்ன நல்லது, நமக்கு 100 பவுன் வாங்கினாலும் 2.5 பவுன் நம்ம ஃபேமிலிக்கு வந்து சேரப்போகுது. அப்படின்னா 102.5 பவுன், என்ன 102.5 பவுன் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் என்ன செய்யுது இதுல நடந்து கொண்டிருக்கு. இது பிழையான ஒரு அம்சம். மார்க்க ரீதியாக ஜக்காத்து நிறைவேறான்னு சொல்லலை, நம்மளும் கொஞ்சம் அதுக்கு என்ன செய்யணும், பழகணும். கணவனும் அப்படி கொடுக்குறீங்கன்னா என்ன ஃபோன் பண்ணி இப்படிதான் உங்களோட நகை நான் ஜக்காத்து கொடுக்க போகிறேன், சிலவங்க தெரியாமல் கொடுக்குறவங்க அந்த நீயத்தை வச்சுக்கணும்னு என்ன செய்யணும், அதில் சொல்லணும். இந்த கடைசியுடைய கேள்வி வந்து அது எப்படி என்று சொல்லி தெரிஞ்சால் தான் அதை நம்ம என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். அடுத்ததாக ஜக்காத் தொகை ஒரு வருடத்தில் கொடுக்கணும். 50,000 தொகை இருந்தால் பாதி முதல் கொடுத்து பிறகு, அதாவது ஒரு ஜக்காத்து வந்து கடமையாகுது எங்களுக்கு, ஆனால் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களோட கையில் பணம் இல்லை. ஒரு விஷயத்தில் இப்போ தங்கத்தில் ஜக்காத்து கடமையாகுது, அந்த தங்கத்தை வித்தாவது கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு பகுதியை ஜக்காத்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த தங்கத்தை விற்றா நஷ்டமடையணும். எங்களை அண்டையிட அவங்க வாங்கினது வந்து 1 லட்சம், அண்டையை கொடுத்தா 80,000 தான் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. இவர் அவசரத்துக்கு விற்கிறான்னு தெரிஞ்சு இன்னொரு 70,000 என்ன செஞ்சிருவாங்க, சேதாரம் அப்படின்னு சொல்லி நஷ்டத்தில் போட்டுட்டு தான் செய்வாங்க எடுப்பாங்க. இந்த மாதிரியான நிலைமை இருந்தால் அவங்க விற்கணுமான்னு கேட்டால் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட எவ்வளவு ஜக்காத்து இருக்குதோ அதை கொடுத்துட்டு அடுத்ததை எப்போ கிடைக்குதோ உடனே என்ன செஞ்சிடணும், அவங்க கொடுத்த விட திம்மத்தில் கடமை மௌத்தாகினாலும் என்ன அது கடமைன்னு ஆகும். எல்லாத்தையும் விற்று போட்டு தான் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது இல்லை, அவங்க நஷ்டப்படுவாங்க. ஆனால் நஷ்டப்பட மாட்டாங்கன்றது தான். இப்போ ஒரு 20 பவுன் இருக்குது, அது சேர்த்து ஒரு மாலையாக செஞ்சிருப்பாங்க இல்லை உதாரணத்துக்கு, அதை விற்றா முழு மாலையை என்ன செய்யணும், விற்கணும். ஒரு பகுதியாக விற்கல, அப்போ அதாவது அவங்களுக்கு நஷ்டத்தையும் என்ன செய்யும், கொண்டு வந்து டிசைன் என்ன செய்யும் இல்லாமல் போயிருமெண்டா அவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட வேறொரு பணத்தால் கொடுக்க வேண்டிய அந்த பணமும் அவங்கள்ட்ட இப்போ இல்லை, எதையும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா என்றைக்கு கிடைக்குதோ அடுத்த செகண்டே என்ன செய்யணும், அவங்க என்றைக்கு கிடைக்குதோ வாய்ப்பு அந்த செகண்டே அவங்க என்ன செஞ்சு கொடுத்துரும். அது வரைக்கும் அவங்க டிலே பண்ணுறது அவங்க குற்றவாளியாக என்ன செய்ய மாட்டாங்க, அதில் வர மாட்டாங்க. அடுத்தது 10 வருடத்துக்கு முன் வாங்கிய இடத்துக்கு, இதோட முடிச்சுக்கோங்க 10 வருடத்துக்கு முன் வாங்கிய இடத்திற்கு இதில் நிறைய கேள்வி வந்திருக்கு, அந்த கேள்விகளை கொஞ்சம் எனக்கு அனுப்பிவிடும். 10 வருடத்துக்கு முன் வாங்கிய இடத்திற்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்கிறோம், ஆனால் இடத்தின் மதிப்பை விட ஜக்காத் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். இடத்தின் மதிப்பு ஏறவில்லை, நிலத்துக்கு ஜக்காத்து இல்லை. நிலத்துக்கு வந்து என்ன ஜக்காத்து இல்லை, சரியா? நீங்க வாங்கிக்கிற வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை, வாகனத்துக்கு ஜக்காத்து இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் யோகபித்து சொல்லக்கூடிய கருத்து எதுலேடா, அதாவது இந்த அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஜக்காத் இருக்குன்னு சொன்ன அறிஞர்களுக்கு மத்தியில் 2 விதமான அறிஞர்கள் இருக்கிறார். ஹுத்மின் அம்வாலிஹிம் சதகா, அவருடைய சொத்துலேருந்து ஜக்காத் எடுன்னு சொன்னா எல்லாத்துலேருந்து என்ன செய்யணும், எந்த சொத்தா இருந்தாலும் எல்லாத்துலேருந்து என்ன செய்யணும் ஜக்காத் எடுக்கணும்னு சொல்ற அறிஞர்கள் மிக்கிறாங்க. அது மிக சொற்பமானவர்கள். மற்றபடி எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஜக்காத்தை சொல்லிக்கிறாங்க. இதுல ஜக்காத், இதுல ஜக்காத், இதுல ஜக்காத், இதுல ஜக்காத்னு சொல்லிக்கிறாங்க. ஜெனரலாக சொல்லிக்கிறேன், குறிச்சின்னு சொல்லிக்கிறேன். சிலதுல ஜக்காத் இல்லைன்னு, குதிரையில ஜக்காத் இல்லைன்னு நினைக்கிறாங்க. குதிரையில ஜக்காத், மாட்டுக்கு ஜக்காத்துக்கு குதிரையில ஜக்காத் என்ன இல்லை. இப்போ ஜக்காத்துடைய தத்துவமே வேற, வெறும் பணம் மட்டுமல்ல, வெறும் பணம் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாக 40 குதிரை ஒரு குதிரை கூட அவன் தான் கஷ்டத்தில் விடுவான். அவனைங்களா இப்போ யானை 40, ஒரு யானை கூட யார் கஷ்டத்தில் விடுவது, யானை எடுக்கிறவன் தான் அவன் ஊருக்கே சாப்பாடு கொடுக்கணும். இல்லைங்களா, ஊருக்கே சாப்பாடு கொடுத்து ஒரு பிரயோசனம் இல்லை. ஒரு பண்ணி அறுத்து குர்பானி கொடுக்கல, பாலும் எடுக்கல, ஒன்று எடுக்கல, ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால யானைக்கு ஜக்காத் இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் பிரயோசனமானது தான் ஜக்காத் இருக்கு. எல்லாத்துக்கும் பிரயோசனம், எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி தான் ஜக்காத்துடைய தத்துவமே வெறும் பொருளாதாரத்தை பற்றி வச்சு வரல, சரியா? இப்போ இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது நிலத்துக்கு ஜக்காத் என்றது, நிலம் வீடு இவைகளுக்கெல்லாம் என்னது ஜக்காத்து சொல்லப்படலை. ஹதீஸ்ல வந்து எங்களுக்கு பொருளாதாரமா இருக்கிற மாட்டேன். எப்போ நிலத்துக்கு ஜக்காத், எப்போ வீட்டுக்கு ஜக்காத்னா, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் செஞ்சு, அதாவது விற்பனை பிஸ்னஸ் செய்யறாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யறாங்கன்னா அப்போ ஜக்காத் உண்டு. இதுல 2 இடம், ஒருத்தர் அது செய்யலை, ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு டைம் ஒன்று வந்தா வித்துட்டு என்ன செய்வார், அப்பயே ஜக்காத் இல்லை உண்டு. ஏன்னா அவர் எண்ணத்துல என்ன இது விற்கணும் என்ற எண்ணம், அந்த வியாபாரம் செய்யறவல்ல அவர். ஆனா ஒரு சேவிங் மாதிரி அதை என்ன செய்யறாரு, வாங்கி போட்டுட்டு நல்ல விலை வந்தா விற்போம், அதுக்கப்புறம் இன்னொரு நிலத்தை வாங்குவோம், எந்த மாதிரி நடந்து கொண்டாரா இருந்தா அவரும் என்ன செய்வார், அதுக்கு ஜக்காத்து கொடுங்க. அது வியாபாரம் என்ற இடத்துக்குள்ள என்ன செய்வார். மற்றபடி பணம் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவும் ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம், ஒரு ஊட்டை வாங்கி போடுறோம், இந்த மாதிரி வாங்கி போட்டால் அதுக்கு ஜக்காத்து இல்லை. அது என்ன தவறான நிலைப்பாடு. அப்படி நீங்கள் இதுகளை கொடுத்திருந்தா அது வந்து என்ன சதக்காவாக தான் என்ன செய்யுமாறு நம்ம ஜக்காத்து இல்லை எடுத்து. இப்போ சிலர் வந்து 40 பஸ் வாங்கி போட்டிக்கிறாங்க. ஒரு கேள்வி வந்துச்சு, 40-50 பஸ் வாங்கி போட்டிக்கிறாங்க ஓடுறது.
இந்த பஸ்ஸுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. வருமானத்துக்கு தான் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடு. பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு ஜக்காத்து கொடுத்தா என்ன இன்னொரு பிரச்சனை வந்து அதாவது இந்த பஸ்ஸுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இல்லை. ஏன்னா பஸ்ஸை வச்சு அவர் உழைக்கிறார், பஸ் அவர் விற்கலை. பஸ்ஸை வச்சு எக்யூப்மெண்ட்டுக்கு ஜக்காத்து இருக்கா இல்லை. எக்யூப்மெண்ட்டை நீ பிஸ்னஸ் பண்ணா தான் என்னது ஜக்காத்து இருக்கே தவிர அதை வச்சு நீ உழைக்கிறாய்ன்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து. பார்த்து கிரேன் அந்தந்த விஷயங்களை வச்சு ரெண்டு கொடுத்து எடுக்கிறாங்களானே அவங்களுக்கு என்னது அது ஜக்கா. நீ வித்தாத அதை வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் தான் அதில் என்ன செய்யுது ஜக்காத்து இருக்கிறது நம்ம என்ன செய்யணும், அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஜக்காத்து இல்லை. லேண்ட் வாங்கி வாங்குற எண்ணத்துல வாங்கல, கேஸ் விக்கிற மனுஷன் விக்கிற பொருள் தான் ஜக்காத் போடுவாங்க. அதுல ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து வாங்குற விக்கிற எண்ணத்துல எல்லாம் அவர் வாங்கல, சரியா? இப்ப வந்து ஒரு இடத்துல அவர் விற்கிறார், அவர் இன்னொரு நிலத்துக்காக விற்கவும் இல்லை, அல்லது இன்னொரு பெரிய ஒரு லேண்ட் வந்து அதுக்காக விற்கிறார், இன்னொரு நல்ல விஷயத்துக்காக பிசினஸுக்காக விற்கிறார். அப்படி இருந்தா இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமாண்டா கொஸ்டின் மார்க். என்ன காரணம்டா, இதுக்கு நேரடியா நீங்க எதுக்குள்ளே என்ன செய்யலாது. ஏன்னா நீங்க எண்ணத்திலேயும் உங்களுக்கு வியாபாரம் இருக்கல, நீங்க ரியல் எஸ்டேட் செய்யவும் இல்லை, ஆனா வித்துட்டீங்க. இப்ப வித்தா இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எப்படி சொல்றது? நிசாபும் இல்லை. ஏன்னா நிசாப் அடைகிறதுக்குரிய அந்த பொருளாக இருக்கல, ஏற்கனவே நிசாப் அடைகிறதுக்குரிய பொருளாக இருக்கல. என்ன காரணம், நாங்க ஜக்காத்துல என்ன அந்த செக்ஷனுக்குள்ள வந்தா தான் நிசாப் என்ன கவுண்ட் வரும். இப்பதான் நம்ம சொல்லிட்டோமே அதுக்கு ஜக்காத் இல்லை, அது எப்படி அப்ப நிசாபுக்குள்ள வராது. ஆனால் அஃதல் மிக சிறந்தது அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துறது. ஒரு வருஷத்துக்குரிய ஜக்காத்தை விற்கிற டைம்ல 2.5 ஜக்காத்தை கொடுத்துற சிறப்பு யாரும் இதுல வாஜிப்னு என்ன செய்யறாரு சொல்லல. என்ன காரணம்டா, அஸ்ல் மசாலாவே கருத்து முறைப்பாடிக்குது. வியாபார பொருள்களுக்கு ஜக்காத்து உண்டான அஸ்ல் மசாலா இருக்குது, அதுலயே கருத்து முறைப்பாடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது இருக்கின்றதா சரியானது, ஜக்காத்து உண்டதான் சரியானது. இந்த ஒரு கிளை மசாலா, இந்த கிளை மசாலால இது நாங்க விற்கிறதுக்கும் வாங்கல, ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணல, ஆனா வித்துட்டோம். ஒரு டைம் வித்துற டைம்ல இந்த ஜக்காத்து கொடுக்கணுமான்றது ஒரு முரண்பாடான விஷயம். யாரும் அதில் அடிச்சு சொல்லலாம் கட்டாயம் நீ கொடுத்தான்னு சொல்றதுக்கு எந்த பொது செய்தியும் இல்லை, குறிப்பான செய்திகளும் இல்லை. மிக சிறப்பு நேற்று சொத்து அது இருந்திருக்குது. ஒரு வருஷத்துக்குரிய அந்த எந்த வருஷம் நம்ம விற்கிறோம் அந்த வருஷத்துக்குள்ள 2.5 கொடுத்துறது மிகவும் சிறந்த. இறுதி கேள்வி, ஒருவர் பெரும்பாவம் செய்து விட்டார், அந்த ரமதானுடைய கேள்வி ரமதான்ல முடியுது அல்ல, அதாவது ஒருவர் பெரும்பாவம் செய்து விட்டார், அதற்காக தௌபா செய்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று திருப்தி அடையலாமா, அல்லது மரணிக்கும் வரை குற்ற உணர்வோடு தௌபா செய்து கொண்டிருப்பதா? இதுல ஒரு நல்ல தலைப்பு. இது ஒரு வண்ணவர் கூட என்ன செய்யலாம், இதுல பேசலாம். காரணம் சிலர் வந்து இதுல அப்படி நிலைச்சிருந்தாங்கன்னா உளவியல் பிரச்சனைக்குள்ளே உள்ளாங்க. இந்த குற்றத்தை நான் செஞ்சுட்டேனே அந்த மைண்ட்ல போட்டு கொஞ்சம் காலத்துல வந்து அவங்க வந்து அவங்களோட நடைமுறையை மாறி ஒரு வெட்க உணர்வோட நான் வந்து ஒரு குற்றவாளி என்ற உணர்வு மேலோங்கி போய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டது. இந்த செக்ஷனை இஸ்லாம் சொல்லலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பார்க்குறார், ஒருத்தர் வந்து பறவைகள் மலையில நலஞ்சு எப்படி நராவி போய்ப்பாங்களே அது மாதிரி இருக்கிறார். என்னன்னு கேட்குறான், ஒரு துவா கேட்டேன், என்ன ஏதாவது தண்டனையை கொடுக்குறதா இருந்தால் உலகத்திலே கொடுத்துரு என்ன அல்லாட்ட துவா கேட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டீங்க, எல்லாம் தொத்திக்கும் உங்களால் முடியாது, தாங்கவே முடியாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். என்ன உலகத்திலேயும் நல வைத்தா மறுமையிலும் என்ன நல வைத்தா, என்னை அதாவது நரகத்தை விட்டு என்ன செய்து விட்டு பாதுகாத்து விட்டு இப்படி துவா கேட்கும். இந்த உலகத்தில் அழிவத்தாங்கன்னு துவா கேட்க சக்தி பெற மாட்டீங்க அப்படின்னு. அப்போ அடியான் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா இரக்கமானவனாக இருந்தாலும் அவனோட துவாவை என்ன செய்யறான், வசனத்துக்கு கபூல் செய்யறான். கபூல் செஞ்சதால அவர் என்ன செய்யறார், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். எனவே ரசூலுல்லாஹ் மாறி துவா கேட்க சொல்றாங்க. எனவே ஒரு மனிதர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாருன்னா அவருக்கு இருக்க வேண்டியது, நான் இப்படி ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்ன்றது ரப்புடைய விஷயத்துல தான் அவருக்கு இருக்கணும். மக்கள்கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு கூணிக்கண்டு குறுகிக்கண்டு பணிஞ்சுக்கிட்டு நான் அப்படி கேட்கலாம் அப்படி என்று இருக்கக்கூடாது. யார்கிட்ட ஒரு தலை குனிஞ்சு நிற்கணும், அல்லாட்ட மட்டும்தான் அவர் தலை குனிஞ்சு என்ன செய்யணும், நிற்க வேண்டும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, செய்த பாவத்தை வெளியே சொல்லுகின்றவர் வந்து தௌபாக்கு தகுதியற்றவர், அவருக்கு பாவம் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்படுது. என்ன காரணம், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், அதாவது என் உம்மத்தில் எல்லாருமே மன்னிக்கப்படுவார்கள் பகிரங்கமாக செய்கின்றவர்களை தவிர, அதான் பாவத்தை செஞ்சுட்டு அதை பகிரங்கப்படுத்துகின்றவர்களை தவிர. எதனால, அல்லாஹ் மறைச்சான், இவர் என்ன சார் தெரிய கிழித்தாந்து வருகிறது. அப்படின்னா நீ மக்கள்கிட்ட அவமானப்படணும் என்பதற்காக அல்ல தௌபான்றது, மக்கள்கிட்ட கேவலப்படணும் என்பதற்காக அல்ல தௌபா என்றது. தௌபா என்றதெல்லாம் என்ன அப்படின்னா, யால படைச்ச உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், இப்படி பாவம் செஞ்சுட்டேன்னு முதலாவது கவலைப்படுறது, கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடுறது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டால் அல்லாஹ் தஆலா தௌபாவை கபூல் செய்வான். அது அவர் ஒரு தடவை தான் கேட்டிருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஆனால் தௌபாக்கான அடையாளம் தெரியாது, அல்லாஹ் அவர் கபூல் செஞ்சாரா இல்லைன்னு அடையாளங்கள் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சாரா இல்லையாது. ஆனால் ஒரு தடவை கேட்டாலும் தௌபா நிறைவேறுது, அவர்கள் இஜ்ஸான்னு சொல்லுவாங்க, கபூல் எங்களுக்கு தெரியாது. கடமையை முடிச்சிட்டாரு, கடமை என்ன செஞ்சிட்டாரு, அவர் முடிச்சிட்டாரு.
ஆனால் ஒரு நல்ல அடியான் தொடர்ந்து தௌபா செஞ்சு கொண்டே இருக்கிறதால் அல்லாஹ் தாலா அவருக்கு என்ன கபூல் செய்ய வாய்ப்புண்டு. இதை வந்து மனம் நொந்து கொண்டே இருக்கணும் எந்த கடமை இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்யலை சொல்லலை. எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு பாவம் செஞ்சு அவர் மனம் வருந்தி அதிலிருந்து மீண்டு இந்த பாவத்திலிருந்து வெளியாகிறார், திருப்பி செய்ய மாட்டேன்னு உறுதி பூண்டார், அல்லாஹ் கவலைப்படுறார், அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறார். செஞ்சுட்டாருன்னா அடுத்த நாள் அந்த பாவத்தை செஞ்சாருன்னா அவர் புது பாவம் தான் செய்கிறாரே தவிர தொடரேச்சு அந்த பாவம் செஞ்சவராக அவர் என்ன செய்ய மாட்டார், ஆக மாட்டார். அடுத்த நாள் அந்த பாவத்தை செஞ்சாருன்னா ரிட்டன் தொடரேச்சியாக செஞ்சவராக ஆக மாட்டார். ஏன்னா அவர் தௌபா செஞ்சுட்டார், கவலைப்பட்டுட்டாரு, அல்லாஹ் அந்த பாவத்தில் திரும்பி மீள மாட்டேன்னு உறுதியும் போட்டுட்டார். ஆனால் மறுபடியும் அதை தவறு என்ன செஞ்சார், விழுந்துட்டாருன்னா புது பாவத்துக்குள்ள தான் அவர் என்ன செய்யறாரு, போறாரு. எனவே இன்னொரு முறை அவர் என்ன செய்யணும், தௌபா செய்யணும்ன்ற இடத்துக்கு வரார். எனவே மனம் வருந்துதல் என்பது அல்லாஹ்விடத்துல மனம் வருந்துதல். அந்த ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த தௌபா என்ன செஞ்சு இஜ்ஸா, அவர் செஞ்சது தௌபா செஞ்சு முடிச்சான்னு அர்த்தம். நல்ல அடியார்கள் நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சானோ இல்லைன்னு ஒரு கவலை இருக்கணும், ஒரு சின்ன வேதனை இருக்கணும், தொடர்ந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுக்குரிய வழி. ஆதமா இந்தி வல் ஐல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷேக், உங்களுடைய நேரத்துக்கு விரிவான தலைப்பு விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து தராவீஹ் வந்து நம்ம சொன்ன மாதிரி இஷா தொழுகை தொடரும், தராவீஹ் தொழுகை நடைபெறும். எல்லாரும் கலந்து கொண்டு அதை பயனடைவார். அந்த கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும். பெண்களுக்கு மெயின் ஹால் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொடுங்க.